முருகன் முதல்ல காட்சி கொடுப்பானா? சத்தியமா கொடுப்பான் சார். நேர்ல பார்க்கலாமா? சில பேருக்கு மனுஷ வடிவத்தில காட்சி, சில பேருக்கு மயில் வடிவத்தில காட்சி, சில பேருக்கு நண்பர்கள் வடிவத்தில காட்சி, சில பேருக்கு சேவல் வடிவத்தில காட்சி, சில பேருக்கு யாரோ கார் டிரைவர் வடிவத்தில காட்சி. எல்லாம் கொடுத்திருக்கிறான். நான் சொன்னது டேட் வாரியா வச்சிருக்கேன். முதல் காட்சி முருகப்பெருமான் முதல்ல யாருக்கு சார் காட்சி கொடுத்தான்? 5100 வருஷத்துக்கு முன்னால நம்ம இருக்கிற யுகத்துக்கு கலியுகம்னு பேர். இதுக்கு முந்தின யுகத்துக்கு துவாபர யுகம்னு பேர். அதுக்கும் முந்தின யுகத்துக்கு திரேதா யுகம்னு பேர். அதுக்கும் முந்தின யுகத்துக்கு கிருத யுகம்னு பேர். கிருத யுகத்தில எல்லாரும் நல்லவங்க. அடுத்து வந்தது திரேதா யுகம், ராமராஜ்யம். கொஞ்சம் பேர் கெட்டவங்க, ரொம்ப பேர் நல்லவங்க. அடுத்து வந்தது துவாபர யுகம், மகாபாரதம். பாண்டவர்கள் ஐயோ பாவம் 5 பேர், கௌரவர்கள் 100 பேரு, 10 பத்தாததுக்கு சகுனி. இன்னொருத்த முக்கியமான ஆள் மறக்கப்பட்டாரு. அங்கே துரியோதனாதிகள் இருந்தாங்கல்ல 100 பேரு. கூட இருந்தது யாரா தெரியுமா? சகுனி, துச்சாதனன். துச்சாதனன் இதுல வந்துருவான். ரொம்ப முக்கியமா அத்தனை பெரிய பெரிய ஆட்கள். பீஷ்மரும் அங்கதான் இருந்தாரு, துரோணரும் அங்கதான் இருந்தாரு, துரோணர் பிள்ளை அஸ்வத்தாமாவும் அங்கதான். 2 பேரும் முக்கியமான ஆள் சொன்னேன். ஒன்னு சகுனி, இன்னொன்னு கர்ணன். எப்படி இருக்கு புரியுதா? துவாபர யுகத்திலே நல்லவங்க கொஞ்சம், கெட்டவங்க அதிகம். நம்ம இருக்கிறது கலியுகம் சார். கலியுகத்திலே எப்படி? இங்கதான் ரொம்ப கஷ்டம். அங்கேயாவது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிஞ்சுது. இங்க தெரியவே மாட்டேங்குது. யோக்கிய மாதிரி இருக்கிற அயோக்கியனா மாறி போயிடுறானா இல்லையா? ஐயோ 6 மாசம் பழகினேன், இந்த ஆளை நம்பனே, இப்படி கெடுத்து விட்டானே. அயோக்கியம் மாதிரி இருக்கிறான், யோக்கியனாயிருந்தேன். வியாதி தெரிஞ்சாத்தானே சார் மருந்து கொடுக்கலாம். நமக்கு கஷ்டம் கலியுகம். இந்த கலியுகம் பிறக்க போகுது. சித்தர்கள் எல்லாம் மகாநாடு போட்டார்கள். எங்க தெரியுமா? தமிழ்நாட்டில ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஆண்டாள் நாச்சியார் பிறந்த இடம், பெரியாழ்வார் பிறந்த இடம். அதுக்கு பக்கத்துல கிருஷ்ணன் கோயில், அதுக்கு பக்கத்துல ஒரு மலை தாணிப்பாறைன்னு பேரு. தாணிப்பாறையிலிருந்து ஏறி 14 கிலோமீட்டர் போனா சதுரகிரி மலை. நான் 3 தடவை போயிருக்கிறேன். சதுரகிரி மலை ஏறுறது கஷ்டம்தான், ஏறினா நல்லா இருக்கும். சித்தர்கள் தங்கி இருக்கிறார்கள் சதுரகிரி. அந்த இடம் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னால எல்லா சித்தர்களும் கூடினார்கள். கலியுகம் வரப்போகுது. கலியுகத்தில் என்ன அநியாயமா தான் நடக்கும், நியாயமா நடக்காது. என்ன செய்யலாம்? கலியுகத்தில் வழிபடத்தக்க ஒரு மூர்த்தியை உண்டாக்க வேண்டும். அந்த மூர்த்தியின் அருளால் கலியுகத்தின் துன்பத்தை குறைக்கலாம். வால்மீகி ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? வால்மீகி ஒன்று எழுதுறார். விஸ்வாமித்திரர் ராமனை கூட்டிக்கிட்டு போறாருல சீதை கல்யாணத்துக்கு முன்னால. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்கிறார், கலியுகத்திலே உள்ள துன்பங்கள் தீர வேண்டுமானால் முருகனை கும்பிட வேண்டும். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் மதுராம் கலி கல்மஷ நாசினீம். ஸ்கந்தனுடைய கீர்த்தியை படித்தால் கலியினுடைய துன்பங்கள் போய்விடும். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் மதுராம் கலி கல்மஷ நாசினீம். புரியுதா? கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். முருகனுக்கு ஒரு செலவழிக்கணும். எல்லாரும் கூடிட்டாங்க. போகர் எந்திருக்கிறார். சீனாவில இருந்தவர். போயாங்குன்னு அங்க பேரு. நம் ஊர்ல அவருக்கு போகர்னு பேரு. மகான், பெரிய சித்தர், பல ஊர்களுக்கு பறந்து போனவர். போகர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. 9 பாஷாணம் கதை உங்களுக்கு தெரியுமில்ல. 9 விஷம் மூலிகை, 9 நவ பாஷாணம் சேர்த்து ஒரு மூர்த்தியை உண்டாக்கணும். அவருக்கு அபிஷேகம் பண்ற பாதை சாப்பிட்டால் உடம்புல உள்ள எல்லா வியாதியும் தீரும். இப்படி ஒரு மூர்த்தியை உண்டாக்கணும் கலியுகத்துக்காக.
பக்தர் தன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவார். சித்தர்கள் அடுத்தவர்களுக்காக பாடுபடுவார். இப்ப ஏற்பாடாகுது. நம்ம போகருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தெரியுமா? அவர் பேரு புலிப்பாணி சித்தர்னு பேர். ஏன் புலிப்பாணின்னு பேர் தெரியுமா? போகருக்கு தண்ணி தரிச்சுதான். இந்த சித்தர் பக்கத்துல இருந்தாராம். அப்பா தண்ணி வேணும் கொண்டார். தண்ணி எங்க? பக்கத்துல இல்லை. அது 1 கிலோமீட்டர் தாண்டி போனா சொன்னேன். அவரு பார்த்தாராம், குருநாதருக்கு தண்ணி தரிக்குதே, ஐயோ சீக்கிரம் போகணுமே. புலி ஒண்ணு நின்னுச்சான். புலி மேல ஏறி உட்கார்ந்தாராம். சிறுத்தை ஓடுனுச்சான். தண்ணியை கொண்டாந்துட்டாராம். பாணின்னா தண்ணி, புலி, புலிப்பாணி சித்தர்னு அவருக்கு பேர். புரியுதா? ஐயா சொன்ன மாதிரி நல்ல கையை தட்ட. ஒரு சூட்சுமம் சொல்லவா? வெளியில போய் சொல்லாதீங்க. இந்த பாருங்க, கைய இப்படி தட்டணும். அப்படி தட்டுனீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. எழுதிச்சு. எங்க ஊர்ல ரொம்ப பேரு மொட்டை மாடி நின்று கையை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நீ கேட்டா ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. டாக்டர் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிடுங்க. புரியுதா? எல்லாரும் புலிப்பாணி சித்தர் உட்கார்ந்தாங்க. 9 விஷம் மூலிகை எடுத்தாச்சு. சாறு பிடிச்சாச்சு. முதல் சாறு 2வது சாரும் சேர்க்கணும். சேர்த்தா உறிஞ்சி போச்சு. சார் உறிஞ்சி போனா என்ன செய்யறது? இந்த பால்ல எண்ணெயை விட்டா உறிஞ்சி போகும். திரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி உறிஞ்சி போச்சு. நான் எப்படி சேர்க்கிறது? கண்ணீர் விட்டு அழுதார் போக. அன்னைக்கு ராத்திரி முருகன் கனவில் காட்சி கொடுக்கிறான். முதல் காட்சி 5200 வருஷத்துக்கு முன்னால். எப்படி காட்சி தெரியுமா? கையில வேர் கிடையாது, தண்டம், மொட்டத்தலை, கோவணம், கண்டார்தம் மனங்க வரும் முண்டிதமாம் சிரத்தடகும் காண காண கொண்டாடத்தக்க திருநீத்தடகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மலை கோவணச்சீரும் கொண்டு வடபடனி வாடும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகங்குடைந்து தடைத்து வாழ்வாம். பெருமான் தண்டாயுதத்தோட காட்சி கொடுக்கிறார். படனிக்கு போ. பொதினின்னு பேர். வயல் சூழ்ந்த இடம். அங்கே ஈசான்ய மூலையில இந்த அக்னி நட்சத்திரம் 21 நாளும் ஈசான்ய மூலையிலே ஒரு புதுச்செடி பூ பூக்கும். பூவை எடுத்துக்கோ. அதை மிக்ஸ் பண்ற போது 2 மூலிகையை சேர்க்கிற பொழுது அந்த சாரையும் இதில் சேரு 9 கலந்துடும். போகர் பழனிக்கு பறந்து போனார். அதுக்கு முன்னால பழனி கோயில் எல்லாம் கிடையாதுங்க. பழனிக்கு பறந்து போறார். போனால் சொன்ன மாதிரி அந்த அக்னி நட்சத்திரம் சித்திரை வைகாசி 3 7 21 நாள் அக்னி நட்சத்திரம் நல்ல வெக்க அடிக்கும். அந்த நேரத்தில் போனா இந்த பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பல்லடம், தாராபுரம் அத்தனை பேரும் கிரிவலம் வருவாங்க பழனியில். புரியுதா? ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் அந்த மூலிகை செடி பட்டு காற்று பட்டா குன்ம வியாதி தீர்ந்து போய்விடும். அந்த நேரம் போனார். பூ பூத்துது. பூவை எடுத்தார், கொண்டு வந்தார். 9 பாஷாணம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப விக்கிரகம் தயார் பண்ணணும். ஆமா, விக்கிரகம் எப்படி இருக்கிறது? முருகன் எப்படி இருப்பான்? 5000 வருஷத்துக்கு முன்னால எனக்கு கனவுல காட்சி கொடுத்தானே. எப்படி காட்சி கொடுத்தான்? தண்டாயுதத்தோட அப்படியே மோல்டு பண்ணினான். அருமையான மோல்டு. நடராஜா விக்கிரகத்தை கோவிலூர்ல வச்சு புதுசா ஐம்பொன் உருக்கி ஊத்தி நடராஜ விக்கிரகத்தை பக்கத்தில் இருந்து செய்து வைத்தவர் இந்த கோயிலூர் சுவாமிகள். மறக்காதீங்க. அங்கே ஒரு நடராஜா கோயில் இருக்கு. புதுசுங்க மோல்டு பண்ணி அதுல எல்லாத்தையும் அது அப்படியே கொதிக்கும். நினைக்க முடியாது. இந்த ஊத்தி புதுசா விக்கிரகம். அது மாதிரி அங்கே மோல்டு. எப்படி மோல்டு? பழனியாண்டவன் தண்டாயுதவாணி மோல்டு பண்ணியாச்சு. தலைவலிய பொத்தல் போட்டு உள்ள ஊத்தியாச்சு. கொஞ்ச நாள் அப்படியே வச்சாச்சு. அது எவ்வளவு நாள்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எடுத்து பார்க்கிறாங்க.
இந்த மேல உள்ள மோல்டு இருக்குல்ல, அது மண்ணு, அதை பூரா தட்டி விட்டுட்டு பார்த்தா இந்த உலோகம் அற்புதமா ஒரு மூர்த்தி ஆகிவிட்டது. அது கல்லு மாதிரி. இது உலோகம் அல்ல, இது என்ன 9 மூலிகை, அப்படியே கல்லு மாதிரி ஆகிவிட்டது. அவர்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஞான தண்டாயுதபாணி. இவரை எங்க கொண்டே வைக்கலாம்? செவ்வாய் கிரகங்கள்ல ரொம்ப பயமானது செவ்வாய். போருக்குரிய கிரகம் செவ்வாய். வீட்டிலே சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் இருக்கும். பாவம், பல கல்யாணங்கள் நின்று போயிடும். அந்த செவ்வாய்க்கு உரிய ஸ்தலம் பழனி. மேல செவ்வாயினுடைய கிரணங்கள் எந்த இடத்திலே அதிகமாய் படுமோ அந்த இடத்திலே இந்த பழனி ஆண்டவரை கொண்டு பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கும் செவ்வாய் கிரகத்தினுடைய பவர் அதிகமா படுற இடம் எது? பழனி. தெரியுமா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்படி ஒவ்வொரு இடம் உண்டு. இன்னைக்கு பழனியில போய் கும்பிடுங்க, எல்லா துன்பங்களும் போய்விடும். வசனமிக வேத்தி மறவாதே, மனது துயராற்றிருளதாதே, இசைவையில் சடாட்சரமதாதே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. இக பர சௌபாகியம் கிடைக்குமா? இப்ப நான் 6 தரிசனம் சொல்ல போறேன், வேகமா போவோம். முதல்ல பழனி ஆண்டவன் நேர்ல காட்சி கொடுக்கிற மாதிரி போகருக்கு கனவுல காட்சி கொடுத்தான். இது 5000 வருஷத்துக்கு முன்னால. சார் சும்மா அந்த 5000 10,000னா யாருக்கு சார்? இப்ப வருவானா முருகப்பெருமான்? இப்ப வருவானா? அதை சொல்லிருக்கா நீங்க பாடு 5000 10,000 கோபம் வருமா இல்லையா? சத்தியமா இப்ப வருவான். எப்போ? நான் வருஷம் சொல்றேன். 1919 அப்போ ஒரு காட்சி. 1923 அப்போ ஒரு காட்சி. 1942 அப்போ ஒரு காட்சி. 1992 அப்போ ஒரு காட்சி. 1997 அப்போ ஒரு காட்சி. என்ன சார் ஒன்றும் புரியலையே? வேகமா சொல்லி முடிக்கிறேன். என் சொந்த கதையும் இதுல சேரும். சார் உங்களுக்கு அனுபவம் உண்டா? சும்மா ஊரை பத்தி பேசாதீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி உண்டா? ஆரம்பிக்கிறேன், வேகமா ஓடுறேன். 1919 தான் இங்க ஒரு படம் வச்சிருக்காங்க, பாரதியார் படம். எங்க முருகன் அடியார்ல பாரதியார் சேருவாரா? என்னம்மா? கிருஷ்ணன் அடியார்ல சேருவாரு. கண்ணனை பத்தி கண்ணன் பாட்டு கொட்டி இருக்காரு, முருகனை பத்தி அற்புதமா பாடியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியைத்தான் சொல்லப்பாரு. முருகன் அவருக்கு காட்சி கொடுத்தான். எந்த வருஷம்? 1919. முருகப்பெருமான் எப்படி காட்சி தெரியுமா? சென்னைக்கு போயிருக்கீங்களா? சென்னையில ஒரு இடத்துல இது மாதிரி கல்யாண மண்டபம். திரும்பி கல்யாண சுந்தர முதலியார் நிற்கிறார். பெரிய மேதை, தமிழ் தென்றல். அந்த ஊர்ல அன்னைக்கு முருகனுக்கு வழிபாடு. அழகான முருகன் படம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஒரு 100 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. திடீர்னு பாரதியார் உள்ள வர்றார், வேகமா வர்றார். பெரிய முண்டாசு, மீசை, நெத்தியில குங்குமம் வைக்கல, பூச்சு. ஓம் சக்தி 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 என்று பேசு, அவள் தந்திடும் நான் குங்குமத்தை பூசு. குங்குமத்தை பூசிக்கிட்டு கம்பீரமா வர்றார். திருவிக்க அவரை கும்பிடுறார். பாண்டியா, அப்படித்தான் கூப்பிடுவார். பாண்டியா, இன்னைக்கு என்ன செய்தி? இந்த முருகன் வந்திருக்கானா? எங்க? இந்த படத்தை காமிச்சாரா? பாரதியார் பார்த்தாரா? உருகிட்டார். முருகன் படம் தெரியலே, சட்டம் தெரியலே, கண்ணாடி தெரியலே, முருகனே காட்சி விடுகிறான். அம்மா, கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலே தெய்வம் வரும். கண்ணதாசன் வார்த்தை. உன் கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலே கடவுள் வருவார். உன் கண்ணிலே அன்பு இல்லைன்னா கடவுளை கல்லுன்னு சொல்லி பாவத்தை சுமக்க வேண்டியதுதான். முருகனை பார்த்துட்டாரா? நேர முருகன் வர்றானா? வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் என் கண் முன்னே பாட ஆரம்பிச்சிட்டாரு.
ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? திருவிக்க பார்த்துக்கிட்டே இருந்தாரா. இப்போ அற்புதமான பாட்டு வருவான் வடிவேலன், அதானே என் தலைப்பு. சுருக்கமா சொன்னா பாடுறாரு பாருங்க. முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். முருகன்ட்ட இவ்வளவு கேட்கிறது. நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். தனம்னா பணம், கனம்னா பெருமை. லிஸ்ட் போட்டு கேட்டார். முருகன் கம்முன்னு இருக்கிறான். குருவே சுருதி பொருளே வருக துணிவே கனவே வருக கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவே முருகா முருகா முருகா. ஓதுவார் ஜெகநாதன் இந்த பாட்டை விட்டு அப்படி கொட்டி விடுவாரு. என்னையா? ஆமா, அதுவும் பக்க வாத்தியம். பக்கா வாத்தியமா கிடைச்சா அவ்வளவுதான். புரியுதா? யாரு பாடுறா? பாரதியார். பாரதியாருக்கு கண்ணாடி தெரியல ஐயா, சட்டம் தெரியல. உள்ள யாரு தெரிஞ்சா? முருகன். இன்னொன்னு தெரியுமா? வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். வேல் துள்ளி வருதான். ஒரு காட்சி. இது எந்த வருஷம் சொன்னேன்? 1919. அடுத்தாப்புல 1923. அம்மா ஞாபகம் வச்சிருந்தீங்களே, பரவாயில்லையே. நான் தப்பா சொன்னா திருத்திருங்க தாயி. 1923 டிசம்பர் மாதம் ஒரு 18 19 ஒரு தேதி சென்னை பெரிய ஆஸ்பத்திரி. இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்க, அதுக்கு எதிர்த்தாப்புல பெரிய ஆஸ்பத்திரி. அந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் நடந்து வர்றார். அவருக்கு ஒரு 60-70 வருஷம். உப்பு சாப்பிட மாட்டார், புளி சாப்பிட மாட்டார். அப்படி ஒரு ஆள். உப்பு புளி கிடையாது. எப்பவும் ஜீவகாருண்யம். ஒரு வீட்டுக்கு போனார், சாப்பிட சொன்னாங்க. சரின்னு உட்கார்ந்தார். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. எந்திரிச்சார். நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? இந்த வீட்டில் இளவு விழுந்து விட்டது. ஐயோ, என்ன சொல்றாரு? நான் சாப்பிட மாட்டேன். யாரோ செத்து போயிட்டாங்க, கொலை வந்துருச்சு, நான் சாப்பிட மாட்டேன். என்ன சாமி சொல்றீங்க? இந்த சின்ன பையன் மூட்டை பூச்சியை நசுக்கி விட்டேன். அட ஆமாங்க, மூட்டை பூச்சியை நசுக்கினா அது கொலை. நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடல. அன்னைக்கு பூரா பட்டினி. கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் உங்க எல்லாருக்கும் சொல்லுவதன் இச்சை பராபரமே. தாயுமான சுவாமி பேர் தெரியுமா? அந்த ஆளுக்கு பாம்பன் சுவாமிகள்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா. குமர குருதாச சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், உபமன்யு முனிவர் மாதிரி உட்கார்ந்திருந்தார். நான் பார்த்தேன் அப்படின்னு கிருபானந்த வாரியார் எழுதுகிறார். பாம்பன் சுவாமிகள். இந்த பாம்பன் சுவாமிகள் சென்னையில பெரியாஸ்பத்திரி பக்கத்துல நடந்து போறார். ஒரு வண்டி, மாட்டு வண்டி வேகமா வந்துதா. இவர் ரோட்டை கிராஸ் பண்ணாரா, ஏறிடுச்சு, விழுந்துட்டார். இடது முழங்கால் ஒடிஞ்சு போச்சு. நம்ம முழங்கால் மூட்டுக்கு என்ன பாடுபடுறோம். ரொம்ப பேருக்கு உள்ள வலி மூட்டு வலி. வருதா இல்லையா? இந்த மூட்டு வலிக்குது, அந்த மூட்டு வலிக்குது, என்ன பண்றது? மூட்டு உடைஞ்சே போச்சு. உப்பு புளி சாப்பிடுறது இல்லை. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டாங்க. டாக்டர் பார்த்தார், முடியாது. காலை ஒடிச்சு தூக்கி போட வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. சாமி கவலைப்படவே இல்லை. பெட்டில் படுத்திருக்கார். அன்பர்களை கூப்பிட்டார். சண்முக கவசம் பாராயணம் பண்ணுங்கள். அண்டமாய் அவனியாகி அறிவுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகடரு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான திண்டிரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. இப்படியே போகுது பாட்டு. இவர் எல்லாரும் படிக்கிறாங்க. ஏரகத்தேவன் என்கால் இளம் என் இரு முழங்காலும் காக்க. ஓ, பாட்டு வருது.
முழங்கால் காக்க. இவர் காலை நீட்டிக்கிட்டு இருந்தாரா, அப்படியே படுத்துட்டார். கனவுல ஒரு காட்சி, 2 வேலாயுதம். இங்க பாத்தீங்களா என்ன இருக்குன்னு? முருகனுக்கு அடையாளம் எது? வேல். கொல்வது கோல், வெல்வது வேல். அதான் வெற்றி வடிவேல். கொல்வது கோல், வெல்வது வேல். வேல் என்பது ஞானத்துக்கு அடையாளம். சும்மா வேல் பூஜை இங்க நடந்ததுன்னா அத்தனை பேருக்கு முருகன் ஞானம் கொடுக்க கொடிகட்டி விட்டான்னு அர்த்தம். அவங்க ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனை. வேல், 2 வேல். முழங்கால யாரோ 2 வேலை வச்சு கட்டுறாங்க. யாரு கட்டுறா? நம்மளையெல்லாம் பிறவியில எவன் கட்டுனானோ அவன் கட்டுறான். அப்படியே தூங்குறார். கனவு 2 மயில் நிற்குது. இந்த பக்கம் பார்க்கிறார். படுத்திருக்கிற பெட்டில சின்ன குழந்தை விளையாடுது. யாரு சின்ன குழந்தை? சின்ன குழந்தை சேவடி போற்றி. கந்தர் சஷ்டி கவசம். என்னங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் முழிச்சு பார்க்கிறாரா, கால் சேர்ந்துருச்சு, வேல் மறைஞ்சிருச்சு. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டார். இது எப்படியா? இது எப்படி? ஐயா, உங்க விஞ்ஞானம் சாதிக்காதது முருகப்பெருமானுடைய மெஞ்ஞானம் சாதிக்கும் ஐயா. அவன் தகப்பனுக்கு பிள்ளை, தகப்பனை மிஞ்சின பிள்ளை. நீ கொஞ்சம் போய் காலில் விழுந்தா அள்ளி கொடுப்பாங்க ஐயா. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் படனி அப்பன். கண்ணதாசன் பாட்டுங்க. அள்ளி அள்ளி கொடுப்பானா, என்ன வேணாலும் கொடுப்பான். என்ன தெரிஞ்சது? பாம்பன் சுவாமிகள் அன்னைக்கு முருகனுக்கு முழு அடிமையானார். இப்ப 2வது செய்தி சொல்லிட்டேன்னா, தேதி எந்த வருஷம் சொன்னேமா? 1923. இப்போ 1942. கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டோமா? 1942. எங்க சொந்த ஊர் தேவகோட்டை. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இந்த பாடல் பெற்ற திருத்தலங்கள் 276 திருத்தலங்களில், அதாவது 3 பாடல் பெற்ற, மாணிக்க வாசகரை விட்டுறணும், தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் 274. பின்னால 2 கண்டுபிடிச்சாங்க. சம்பந்தர் பாட்டு கிடைச்சது ஐயா. மொத்தம் 276. இந்த 276 திருத்தலங்களில் கிட்டத்தட்ட 140 திருத்தலங்கள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணி. அதுல 100 திருத்தலங்கள் தேவகோட்டக்காரங்க திருப்பணி. திருப்பணி வரிசைக்கு எவ்வளவு திருப்பணிங்கிறீங்க? திருவையாறுன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? மாதர் பெரை கண்ணி யானை மதையார் மகளோடும் பாடி, ஞாபகம் வருதா? திருவையாறு. இங்க தேவகோட்டை செட்டியார் ஒருத்தர் திருவையாத்துல திருப்பணி பண்ற. 10 லட்சம் ரூபாய் செலவு. 1940 ஒட்டி 37 நிறைய செலவு. அவருக்குன்னு தனியா ஒரு சின்ன வீடு தனக்குன்னு வச்சிருக்கார். சாமிக்கு பெரிய திருப்பணி, கருங்கல் திருப்பணி. அம்பாள் அறம்படர்த்த நாயகி கருங்கல் திருப்பணி. இன்னைக்கு முகம் பார்க்கலாம் அந்த கத்துல. திருப்பணி பண்றாரா? வீட்டுல ஒரு குளியல் அறை, பாத்ரூம். அன்னைக்கு குளியல் அறைக்குள்ள போறார். இவ்வளவு அகலம் கருங்கல் கிடக்கு. அது எப்படி? கோயில் திருப்பணிக்கு வாங்கின கருங்கல் நம்ம வீட்டு பாத்ரூமுக்கு எப்படி வந்தது? கோபம். ஸ்தபதியை கூப்பிடு. சிற்பி வந்துட்டார். கோயில்ல இருக்க வேண்டிய கருங்கல் நம்ம வீட்டு பாத்ரூமுக்கு வந்திருக்கே, எப்படி வந்தது? சிற்பி தலையை குடிக்கிறார். சொல்லுங்க. இல்ல, அது பயன்படாத கல். நான் பயன்படுமா பயன்படாதான்னு கேட்கிறேன். கோயிலுக்கு வாங்கின கல்லு அது எப்படி இங்க வந்ததுன்னு கேட்கிறேன். யாரு கொடுத்தா? நான் தான் கொடுத்தேன். அது எப்படி இங்க வந்தது? உங்க வீட்டு ஆட்சி வந்து கேட்டாங்க. ஆட்சினா தெரியுதாம்மா? சம்சாரம். மஞ்ச உரைக்க பயன்படும்னு கேட்டாங்க. அந்த காலத்துல மஞ்சள் பூசி குளிச்ச கெட்ட வழக்கம் உண்டு. முகம் நல்ல பளபளன்னு இருக்கும். என்னம்மா?
மகாலட்சுமி மாதிரி இருப்பா சம்சாரம். மஞ்சள் பூசுறது, அந்த ஆட்சி மஞ்சள் பூசுறதுக்கு இவ்வளவு கத்து வந்தது. கோபம் கூப்பிட அந்த ஆட்சிய. ரெண்டாம் தாரத்து ஆட்சி. மூத்த தாரத்துக்கு 2 பெண் குழந்தை, ரெண்டாம் தாரத்துக்கு 3 பையன் 5 பொண்ணு, மொத்தம் 10 டிக்கெட் அவருக்கு. இவ்வளவு ரெண்டாம் தாரத்துக்கு. ஆமாங்க, பெரிய திருப்பணி பண்ணன புண்ணியவான். இப்போ உள்ள கடை இருக்கு அவங்களுக்கு, வெல்ஃபீல்டு ஸ்ட்ரீட்ல கடை இருக்கு. சின்ன சேவகன் செட்டியார் குடும்பம். சந்தேகம் வந்தா வள்ளியப்ப செட்டியார கேட்டுங்க. சின்ன சேவகன் செட்டியார் குடும்பம், தேவகோட்டை. சின்ன சேவகன் செட்டியார் அந்த ஆட்சியை கூப்பிட்டார். இந்த பாரு, கோயில் சம்பந்தப்பட்டது எதுவும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. எனக்கு பாவத்தை உண்டாக்கி விட்டுட்டேன், கொண்டு போய் திரும்ப கோயில்ல போடு. எப்படி இருக்கு இவ்வளவு கந்து. சிவன் சொத்து குலநாசம். அந்த ஊர் தேவகோட்டை. அந்த ஊர்ல ஆமா ஏதோ ஒரு வருஷம் சொன்னதுல ஆகா பரவாயில்லப்பா, இத தெளிவா இருக்காங்க. 1942 ஒருவர், அவருக்கு குழந்தை இல்லை. முருகனை கும்பிட்டா குழந்தை கொடுப்பான். பாலாபிஷேகம் பண்ணனா நல்ல குழந்தை பிறக்கும். ஞாபகம், பாலாபிஷேகம் பண்ணனா நல்ல குழந்தை பிறக்கும். சதீஷ் தம்பதிகளுக்கு அடுத்த ஆண்டு ஆண் குழந்தை பிறந்து அவங்க அதை தூக்கிக்கிட்டு இங்க வரணும். அது முருகனிடத்திலே நம்முடைய பிரார்த்தனை. நல்லா இருக்க எனக்கு நல் சிறுவர்தம் அருள் புரியுவாய். குழந்தை வேணும் முருகா. கந்தர் சஷ்டியில 6 நாள் பட்டினி இருக்கிறேன். அவரும் பட்டினி, அந்த ஆட்சியும் பட்டினி. பட்டினினா எப்படி தெரியும்ல, தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. ராத்திரிக்கு ராத்திரி 6 மணிக்கு 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால். சாப்பாட்டுக்கு முன்னாலேயே பின்னாலேயான்னு கேட்காதீங்க, சாப்பாடே அதுதான். சந்தேகம் வந்தா நம்ம டாக்டர் ராமசாமியை கேளுங்க. அப்படி பட்டினி கிடந்து நடக்கிறவர், பாத யாத்திரை போன புண்ணியவான். அலோர் ஸ்டார்ல இருந்து பினாங்கு வரைக்கும் பாத யாத்திரை போன புண்ணியவான் ஒரு டாக்டர் இந்த வந்திருக்கார். பட்டினி 6 நாள் பட்டினி, புருஷனும் கொண்டாட்டி. 7வது நாள் காலையில 6 பேருக்கு சோறு போடும். அன்னைக்கு தேடுறாங்க. ஊர்ல சிவனடியார்களே கிடையாது, பரதேசி கிடையாது, எல்லாம் புக்குடு. அவங்கங்க அந்தந்த வீட்டுக்கு ஆளை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த செட்டியார் தேடுறாரு, முருகா முருகா முருகா, ஒரு ஆள் கூட கிடைக்கலையே. வீட்டிலிருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டார். ஒரு பிள்ளையார் கோயில். முருகா, பிள்ளையார் கோயில் சின்ன முருகன், சின்ன சின்ன முருகன், சரிதானா? சிங்கார முருகன். முருகா, எனக்கு ஒரு ஆள் கிடைக்கலையே, நான் இன்னைக்கு சோறு போடணுமே, என்னையா சோதிக்கிறியே, நான் தாங்குவனா? நீ சின்ன பிள்ளை சோதிக்கலாம், நான் தாங்க முடியுமா? அழுதுட்டார். திரும்பி பார்த்தா 2 பேர் நிற்கிறாங்க. யாரும் வடநாட்டுக்காரங்க மாதிரி. ஒருத்தர் கருப்பு, ஒருத்தர் சிவப்பு. இந்த அண்ணன் கருப்பு, தம்பி சிவப்பு, அப்படி 2 பேர் பார்க்கறாங்க. ஐயா, என்ன அண்ணன் கிடைக்குமா? முருகா, இப்பத்தான் ஐயா அதுக்கு ஆள் கிடைக்குமான்னு கேட்டேன். நீ வந்து அண்ணன் கிடைக்குமா? வாங்க சாமி, நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுங்க. 2 பேரும் வந்தாங்க. மறக்காதீங்க, பெரியவர் கருப்பு, சின்னவர் சிவப்பு. 2 பேரும் வந்தாங்க. வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு வேஷ்டி துண்டெல்லாம் கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டாங்க. குழந்தை வேணும், முருகன் கொடுப்பான். 2 பேரும் போயிட்டாங்க. 1942, 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 1.5 வருஷம் ஆச்சு, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அடுத்த 1.5 வருஷம் ஆச்சு, இன்னொரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. மூத்த பையன் கருப்பு, 2வது பையன் சிவப்பு. புரியுதா புரியலையா? 1942 நடந்தது. மூத்த பையன் 1943 ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு பிறந்தான். அவன் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அம்மா, முருகன் காட்சி கொடுப்பானா மாட்டானா? சத்தியம், எங்க அப்பா
கண்ணீர் விடுவாங்க. ரெண்டாவது என் தம்பி, அவர் நல்ல சிவப்பு, அவர் ஒரு IAS கலெக்டர். புரியுதா? முருகன் அருள் பண்ணுவானா மாட்டானா? நான் எங்கேயோ போகல, சொந்த கதை. வருஷம் என்ன சொன்னேன்? 1943. நடந்தது 42. இப்ப வேகமா அடுத்தது கடிகாரம் ஓடுது. நான் என்ன பண்ணுறேன்? அடுத்த நிகழ்ச்சி 1992 வந்துட்டானா? நாலாவதா 1992. அதுவும் என் சொந்த கதை. சொந்த கதை இப்ப சொல்ல போறேன். எங்க ஊரு தேவகோட்டைன்னு சொன்னா, அங்க இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போகும். பழனி மாதிரி ஒரு திருத்தலம் கிடையாதுங்க. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 1598 இருந்து பழனிக்கு காவடி எடுக்கிறாங்க. 1598, 400 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு காவடி எடுக்கிறாங்க. இந்த காவடி ரொம்ப கடுமையானது. அதெல்லாம் சொன்னா நேரம் இல்லை. இன்னொன்னு, இந்த பாத யாத்திரை போறமே, அந்த முருகா, இந்த பாத யாத்திரை போவோம். பாத யாத்திரை போற பொழுது கண்டடத்துல தங்குவோம். சொல்ல முடியாது. ஒரு முறை அப்படி தங்கினோம். தங்குற போது ரொம்ப களைப்பா இருந்துச்சு. ராத்திரி 10 மணி ஆச்சு. எங்களுக்கு அங்கங்க தங்குறதுக்கு ஏற்பாடு இருக்கு, நம்மளால நடக்க முடியல, கால் வலிக்குது. ஒரு இடத்துல பார்த்தோம், நாங்க 5 பேரு ஒரு துண்டை விரி படுத்துடுவோம். பாதையில படுத்துட்டோம். தூக்கம்னா அப்படி வரும். என்னங்க, எத்தனை ஏசியிலையும் வராத தூக்கம் அங்க ஓசியில வரும். முருகா முருகா முருகா, நல்லா தூங்கிட்டான். முடிச்சு பார்க்கிறோம், தலைமாட்டுல பாம்பு புத்து. ஆமாங்க, மரத்துக்கிட்ட பாம்பு புத்து. நாங்க இந்த இடத்துல படுத்தது. யாரு காப்பாத்தனா? சத்தியமா அவன் தான் காப்பாத்தனா. ஐயா சரிதானா? சத்தியமா அவன் தான் காப்பாத்தனா. சரி, நான் பாத யாத்திரை போறேன். என் மனைவி 2 பேர். எல்லாரும் நடந்து போவார்கள், நாங்கள் நகர்ந்து போனோம். ரொம்ப சுலபம், மெதுவா போறோம். எல்லாரும் 10 கிலோமீட்டர் தாண்டிடுவாங்க, நாங்க இங்க மெதுவா போயிட்டு இருப்போம். இப்படியே போனோமா, சிங்கம்புணரின்னு ஒரு ஊர். சிங்கம்புணரி உங்களுக்கு இந்த ஊரெல்லாம் தெரியாது, நான் அதெல்லாம் சொல்லல, விட்டுறேன். ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போகணும். ராத்திரி இந்த ஊர்ல படுத்துட்டோம். மறுநாள் காலையில எந்திரிக்கிறோம். 2 பேரும் நடந்து போறோம். எங்களுக்கு சாப்பாடு ஒரு இடத்துல ரெடியா இருக்கு. நாங்க அங்க போய்த்தானே சாப்பிடணும். இன்னும் பாத யாத்திரை இல்லை, இன்னும் பஸ்ல கார்ல போக முடியுமா? நடந்துதான் போகணும். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த இடம் ஒரு தோப்பு, வெள்ளாளப்பட்டி தோப்பு. அங்கே சாப்பாடு ரெடியா இருக்கு. நாங்க 2 பேரும் இங்க இருந்து மெதுவா முருகா 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 முருகா. ஒண்ணு தெரியுமா? பஸ்ல போனா நம்ம பழனி ஆண்டவன் போறோம். பாத யாத்திரை போனா பழனி ஆண்டவன் நம்மள்கிட்ட வந்துடுறான். டாக்டர் ராமசாமி நம்ம கூடவே வருவான், பக்கத்திலே வருவான். அவரை கேளுங்க, நம்ம கூடவே. நான் 19 வருஷம் பாத யாத்திரை பண்ணியிருக்கேன். 180 கிலோமீட்டர், 7 நாள். முருகா 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 முருகா, அவ்வளவு மறந்து போயிடும். சரி, இது முதல்ல நடந்த 2 பேரும். நாங்க தங்க வேண்டிய இடத்துக்கு போகாம முதல் வருஷம் அப்பதான் 2 பேரும். குறுக்குல ஒரு வழி சொன்னாங்க, அதுல இறங்கிட்டோம். வெள்ளாளப்பட்டியை காணும். அம்மா அப்படி போனாட்ட அது வரும், இப்படி குறுக்குல போனா எப்படி வரும்? வெள்ளாளப்பட்டி ஊரை காணும்னு இன்னும் போலீஸ் ஏரியா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான், வெள்ளாளப்பட்டியை காணும். ஆளு போயிட்டு இருக்கு, அந்த பாதைகளையும் போகலாம். கடைசி போனா பசிக்குது. இந்த வயிறு பொல்லாத வயிறு. எப்ப கிடைக்காதோ அப்பத்தான் நல்லா பசிக்கும், கிடைக்கும்னா பசிக்காது. 2 பேருக்கும் பசி. முருகா, மத்தியானம் 2 மணி, வெயில், இனிமே நடக்க முடியாது. முருகா முருகா. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பகுதி, ஒரு மரம். 2 பேரும் மரத்தடியில விழுந்து கிடக்கிறோம். சிறுகுடல பெருங்குடல் சாப்பிட்டுட்டு இருக்கு. நல்லா பசிக்குது. முருகா, இப்படி பசிக்க வைக்கிறியடா ஐயா. முருகா 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 முருகா. இப்ப என்ன வேணும்? சோறு வேணும். அப்படித்தானே? பசிக்குது. ஒன்னும் புரியல.
திடீர்னு ஒரு கார் வந்து நிற்குது. கார்ல இருந்து 2 பேர் இறக்குறான். என்னை பார்த்து ஒரு கும்பிடு போட்டான். இதெல்லாம் முருகன் கொடுத்தது எங்களுக்கு. கும்பிடு போட்டான். என்ன ஐயா, நாங்க பேங்க் ஆஃப் மெஜிராவில் வேலை பார்க்குறோம். அந்த காலத்துல அண்ணே பேங்க் ஆஃப் மெஜிரான்னு ஒரு பேங்க் இருந்துச்சு. பின்னால ஐசிஐசிஐல அது சேர்ந்துருச்சு. நாங்க பேங்க் ஆஃப் மெஜிராவில் வேலை பார்க்குறோம். சரி, சாப்பாடு கொண்டாந்து இருக்கோம். இந்த பாத யாத்திரை போறவங்களுக்கு 100 பேருக்கு சாப்பாடு கொண்டாந்து இருக்கோம். இங்க பல பேர் படுத்து கிடக்குறாங்க. எல்லாருக்கும் நாங்க சாப்பாடு போடுறோம். நீங்க வந்து உட்கார்ந்து சாப்பாட்டை தொடங்கி வைக்கணும். எப்படி இருக்கான்? இங்க எவன்டா கூப்பிடுவான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம வீடா முருகா முருகா அவ்வளவுதாங்க. எல்லாம் ஓஞ்சி முதல்ல உட்கார்ந்து வடை பாயாசத்தோட சோறு போட்டான். முருகன் எப்படி வந்தான்? வேன்ல வந்தான், சோறா வந்தான். ஆமா, பசிச்சவனுக்கு சோறு தானேயா சாமி. ஜீவானந்தம் பேச கேட்டு இருக்கிறேன். காரைக்குடி கம்பன் கழகத்துல கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம் அழகா சொல்லுவார், ஆத்துல நின்று அரகரான்னாலும் சோத்துல இருக்கிறார் சொக்கலிங்க. ஆமா, முதல்ல பசியத்தானே தீர்க்கணும். முருகா சோறு போட்டானா சந்தோஷம். நல்லா சாப்பிட்டோம், படுத்தமா, இன்னொரு காரியம் வருது. எங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருந்துச்சுன்னா அங்க அந்த இடத்துல எங்களை காணமுன்ன உடனே அவங்க தேடிக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டேன். ஐயோ, உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு. என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம். நல்லா கேட்டுங்க. கல்கண்டு சாதம், தயிர் சாதம். போய்யா, வட பாயாசத்தோட முருகன் சோறு போட்டுட்டான். போட்டானா போடலையா? எந்த வருஷமா? 1992. கடைசி வந்துட்டேன், நெருக்கி வந்துட்டேன். 1997. அடுத்தது 1997 காவடி எடுத்தேன். பழனிக்கு காவடி எடுத்தேன். ரொம்ப கஷ்டம். இஷ்டப்பட்ட இடத்துல இறக்க முடியாது, ஒண்ணுக்கு போக முடியாது. எங்க காவடி இறக்குறானோ அங்கதான் போகணும். தண்ணி கூட குடிக்கிறது இல்லை, சாப்பாடு கிடையாது. வெறும் அங்கங்க இறக்குற இடத்துல டிஃபன் தான் சாப்பிடலாம். தோல்ல தூக்கி வச்சா 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்துகிட்டே இருக்கணும். அது ஒண்ணு தெரியுமா? சும்மா இருக்கிற போது தூக்கினா காவடி கணக்கும். இப்ப தூக்கி தோல்ல வச்சுட்டா சும்மா ஜாம் ஜாம் வந்து காவடி ஓடும். காவடியை இறக்கி வச்சா கால் வலிக்கும். எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஐயா காவடி எடுக்கிறீங்க, ராத்திரிக்கு ராத்திரி வேலுக்கு அபிஷேகம் நடக்கும், பார்க்கணும். எங்க ஊர்ல எப்படி தெரியுமா? இந்த ராத்திரி 12 மணிக்கு தான் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும். அதுக்கு பொறுப்புள்ளவங்க வந்து அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. எங்க 12 மணிக்கு தூக்கம் வருமா, சாப்பாடு கேட்க ஒண்ணு கிடையாது. நான் பார்த்தேன். முதல் நாள் ராத்திரி மருதுபட்டி தோப்புன்னு ஒரு இடம், எல்லாம் போயிட்டோம். காவடியை இறக்கி வச்சாச்சு. காவடிக்கு பக்கத்துல எனக்கு படுக்கிறதுக்கு இடம் விரிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் தமிழ் போடுற பிச்சை சொல்லிட்டேன். நான் எனக்கு 56 வயசு அப்ப கிட்டத்தட்ட. அப்படியே படுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு அந்த அபிஷேகம் பார்க்கணும்னு அவர் சொன்னாரே, பாப்பமா, களைப்பா இருக்கு, கால் வலிக்குது, தோல் வலிக்குது, பாப்போம், முடிஞ்சா பாப்போம், இல்ல நாளைக்கு பாப்போம். என்னமோ நாளைக்கு நான் இருக்க போற மாதிரியும். கண்டனூர்னு ஒரு ஊரு, அந்த ஒரு செட்டியார் கோயிலுக்குள்ள போனா உண்டியல் போட்டுட்டு சுத்துவார். அவர் தம்பி சுத்திட்டு வந்து உண்டியல் போடுவார். இவரை கேட்டேன், பெரியவரை, ஏன் முதல்ல உண்டியலை போட்டுறணும்? ஏன்? சுத்தி முடிக்கிற வரைக்கும் நம்ம இருக்க போறோம்னு யாருக்கும் தெரியணும். கேரண்டி உண்டா? நீங்க வாங்குற ரேடியோவுக்கு கேரண்டி, டிவிக்கு கேரண்டி, பெரிய ஐஸ் பெட்டிக்கு கேரண்டி. நமக்கு கேரண்டி உண்டா? தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுடி மாறி போனாலும் போச்சு. யோசிக்கிறேன், படுத்துடுமா, தூங்கிடுமா? ஒரு ஆள் அங்கே இருந்து இளநீ கொண்டாந்தார். ஆகா, தேவாமிர்தம். இளநீ குடிச்சேன். 2 இட்லி வந்தது, அதை விட அற்புதம். சாப்பிட்டேன். எப்போ அபிஷேகம் ஆகும்? 12 மணி.
இப்ப என்ன மணி 8:30. அதே அப்பா முருகா நாளைக்கு பார்க்கிறேன், கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. படுத்துட்டேன். தூக்கமா அப்படி வருது, அருமையா தூக்கம் வருது. மாத்திரை போட்ட மயக்கம் தான் வரும். முருகனை நினைச்சா தூக்கம் வரும். இரவினிடை துகிலினும் யாரோடு பேசுகினும் இடமையும் அடகுபுனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. அந்த மாதிரி நல்ல தூக்கம் வந்தது. நல்ல தூங்கிட்டேன். 12 மணி அங்கே அபிஷேகம் ஆரம்பிக்க போறாங்க. நான் காலை நீட்டி பக்கத்துல படுத்து கிடக்கிறேன். வேதம்னா அங்கே இருக்கு. நான் இந்த இடத்துல முதல் வரிசை நான் தான். நல்ல கம்பீரமா படுத்து சும்மா ஸ்ரீரங்கத்து பெருமாள் தோத்து போவாரு. அப்படி பள்ளி கொண்ட பெருமாளா நல்லா தூங்குறேன். அங்கிருந்து ஒருத்தர் குண்டான ஆடு, சும்மா ஒரு 200 கிலோ இருப்பாரு. இங்கேயும் அங்கேயும் 50 கிலோ தனியா தொங்குது. வேகமா ஓடி வர்றாரு. நானா கண்டேன். நான் நல்லா தூங்குறேன்னா நழுக்குன்னு என் காலில் மிதிச்சாரு. உசுரே காலில் தான் இருக்கு. ஆமா 30 கிலோமீட்டர் நடந்து வந்தாவல தெரியும். காலில் இருக்கு உசுறு. நாசமா போகன்ட்டு எந்திரிச்சு. ஆமா ஆத்தர வரும்ல. அவர் ஓடி போயிட்டாரு. அபிஷேகம் பாலாபிஷேகம் ஆகுது. மிதிச்சது அவனா அவரா? முருகன். இல்லாட்டி தூங்கி இருப்பனே ஐயா. காலையில தூங்கி, மத்தியானம் தூங்கி, நினைச்ச போதெல்லாம் தூங்கி, சொற்பொழிகளை கடைசியில உட்கார்ந்து நல்லா காத்து வருது ஏசின்னு அப்படி தூங்கி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆபீஸுக்கு போய் இங்கேதான் நல்லா தூக்கம் வருதுன்னு அங்க தூங்கி, தூங்கிட்டு தானே இருக்க. முடிச்சுக்கோ. இப்ப சொல்லுங்க, முருகன் காட்சி கொடுப்பானா மாட்டானா? சத்தியமாய் காட்சி கொடுப்பான். வாரியார் சுவாமி ஒரு இடத்துக்கு போறார். முடிக்கணும். பேசுறதுக்காக போனார். காலையில ரயிலை விட்டு கீழே இறங்குறார். கையில மோதிரம் போட்டிருக்கார். அருமையான மோதிரம். வரவேற்க போனார்ல ஒருத்தர், அவரு மோதிரத்தை பார்த்துட்டார். மோதிரம் நல்லா இருக்கு. வாரியார் முகம் நல்லா இருக்கு இல்ல, மோதிரம் நல்லா இருக்கு. சரி, வாரியார் வந்தார். ஒரு வீட்டுல குளிச்சார், பூஜை முடிச்சார், சொற்பொழிவுக்கு வந்தார். கல்யாண மண்டபம் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கார். பாதியில பேசுறார். இந்த கையை இப்படி காட்டுறார். பார்க்கிறார், மோதிரத்தை காணும். காலையில இருந்தது, இப்ப காணும். எங்க எல்லார்ட்டையும் என் மோதிரத்தை காணும், போய் தேடி எடுத்துக்கிட்டு வரேன், அது வரைக்கும் உட்கார்ந்து சொல்ல முடியுமா? சொற்பொழிவு முகம் மாறுச்சு. சமாளிச்சிட்டார். பழையபடி பேசிட்டார். இந்த முன்னால ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். எந்திரிச்சு போயிட்டார். வாரியார் சாமி பேசி முடிக்க 1.5 மணி நேரம் முடிஞ்சது. பேசி முடிச்சாரா? இந்த முன்னால இருந்து எந்திரிச்சு போனார்ல, அவர் ஓடி வர்றார். சாமி இந்தாங்க உங்க மோதிரம். என் மோதிரம் காணோம்னு உனக்கு எப்படியா தெரியும்? சாமி நீங்க ரயில்ல இறங்கின பொழுது உங்க மோதிரத்தை பார்த்தேன். இப்ப சொற்பொழிவு பண்ற பொழுது நீங்க மோதிரத்து விரலை பார்த்ததையும் பார்த்தேன். மோதிரம் அங்க இல்லைங்கிறதையும் பார்த்தேன். புரியுதா? பேசுறவங்களை விட கேட்கிறவங்க அறிவாளிகளாய் இருக்கிறார்கள். பேசுறவங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆமா சரிதானா? என்னை விட படிச்சவங்களை கீழே உட்கார வச்சுட்டு இவன் பண்ற திருவிளையாடல் என்ன கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறான். நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிதுகை ஏற்றுவித்த அம்மை என கருடியவாறு ஆர்கருவார் அச்சோவே. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. எப்படி இருக்கும்? ஆமா எப்படி கண்டுபிடிச்சிய? இப்படி கண்டுபிடிச்சேன். எங்க இருந்து எடுத்தீங்க? நீங்க எந்த வீட்டுல இறங்குனீங்களோ அந்த வீட்டுக்கு ஓடுனீங்க. நீங்க பூஜை பண்ண இடத்தை எல்லாம் பார்த்தேன். இல்லை, பூஜை பண்ண பூவெல்லாம் எங்க கொட்டுனாங்க? இங்க கொட்டியிருக்காங்க. நிர்மாத்தியம் நாளைக்குத்தான் எடுக்கணும். தேடுனே காணோம். என்னடா? பூஜை பண்ண அபிஷேக தீர்த்தம் இந்த வச்சிருக்கோம்னா உள்ள கைய விட்டேன். தேடுனேன், மோதிரம் கிடைச்சிருச்சு. சாமி இந்தாங்க மோதிரம். ஆகா, உங்க பேர் என்ன? சுப்பிரமணியம்.
எங்க வேற பேர் இருக்கக்கூடாது, கோவிந்தராஜன் இருக்கக்கூடாது, சுப்பிரமணியம் எப்படி இருக்கணும்? முருகன் எப்படி வருவான்? எப்படி வேணாலும் வருவான். காலம் வர நம்ம ஐயா பேசினார்ல, அருமையா பேசினாரு, சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? நான் மார்கழி மாசம் கோயிலுக்கு போவேன், அன்னைக்கு காலையில கொஞ்சம் தூங்கிட்டேன், கதவை யாரோ தட்டுனாங்க, எங்க அக்காவும் அக்கா பிள்ளையும். கதவை திறந்த, என்ன தூங்குற, நேராச்சு, நாங்க போறோம், சீக்கிரமா. நான் புறப்பட்டேன், போய் பார்க்கிறேன், கோயில்ல எங்க அக்காவையும் அக்கா பிள்ளையும் காணோம். என்னடா ஆச்சரியமா இருக்கேன்னு அக்கா வீட்டுக்கு வந்தா அங்கே இருக்காங்க. நீங்க போகலையா? நாங்க இன்னும் போகலைங்கிறாங்க. அப்போ அக்காவாகவும் அக்கா பிள்ளையாகவும் வந்தது யாரு? சத்தியமா முருகன். இன்னைக்கு காலையிலேயே நம்ம தலைப்பு தொடங்கி விட்டது. ஐயா சொன்னாரா இல்லையா அற்புதமா? இன்னும் ஒரு நிகழ்ச்சி, வாரியார் சுவாமிகள் இன்னொரு இடம். சாமி சென்னையிலிருந்து மதுரைக்கு சன்மார்க்க சங்கத்தில் பேசுறதுக்கு போறார். விழுப்புரம் தாண்டின உடனே கார் நின்று வச்சு. சாமிக்கு கிட்டத்தட்ட 70 வயசு. கார் நின்று போச்சு. ஒன்னும் புரியல. நடுராத்திரி, மார்கழி மாசம், குளிர் இழுக்குது. முருகா 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 முருகா. ஒரு கார் வருது, நிக்குது. சாமி, யாரு? நீங்க வாரியார் சாமி தானே? ஆமா. எங்க போகணும்? மதுரைக்கு போகணும். இந்த கார் மதுரைக்கு தான் போகுது, வாங்க. என்னையா இது யாரு காரு? சார் பி.டி. ராஜன் தம்பி வீட்டுக்காரு. சார் பொன்னம்பலம் தியாகராஜன் அவர் தம்பி வீட்டுக்காரு. ஆமா, என்ன உனக்கு எப்படி தெரியும்? அவர் வீட்டில் அடிக்கடி பார்த்திருக்கேன். சாமியும் உட்காருங்க. உட்காந்துச்சா, உன் பேர் என்ன? சுப்பிரமணியம். எழுதியிருக்காருங்க, பாருங்க. முருகன் காப்பாத்துவானா மாட்டானா? எப்படி வேணாலும் வருவான். சார், நம்ம தேடுறோம், முருகன் வருவானா? முடிவுக்கு வாங்க, மணியாச்சு, வருவான். கூப்பிடணும், கூப்பிடணும். அவனை கூப்பிடணுமா இல்லையா? கூப்பிட்டா தானே வருவான். 1ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா. ஒரு ஊர்ல பாடுனாங்க, கேட்டு எழுதிட்டு வந்தேன். 1ஆம் பாதி அவங்க பாட்டு, மீதி என் சொந்த பாட்டு. அதோட முடிக்கிறேன். 1ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் உமையவளை பார்க்க போனாய் சண்முகா. 2ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் ஈசனைத்தான் காண போனாய் சண்முகா. 3ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் மூத்தவனை பார்க்க போனாய் சண்முகா. 4ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் நான்முகனை பார்க்க போனாய் சண்முகா. 5ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் அசுரர்களை தேடி போனாய் சண்முகா. 6ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் அழகு மயில் தேடி போனாய் சண்முகா. 7ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் எதிரிகளை வீழ்த்த போனாய் சண்முகா. 8ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் 8 குடி சென்று விட்டாய் சண்முகா. 9ஆம் நாள் தேடி வந்தோம் சண்முகா, 9ஆம் நாள் தேடி வந்தோம் சண்முகா, நீயும் உலகமெல்லாம் சுத்த போனாய் சண்முகா. 10ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, மிக பக்தியோடு 10ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் பழனியிலே மாட்டிக்கொண்டாய் சண்முகா. 10ஆம் தேதி தேடி வந்தோம் சண்முகா, நீயும் பழனியிலே மாட்டிக்கொண்டாய் சண்முகா. எங்களிடம் சிக்கி விட்டாய் சண்முகா, எங்களிடம் சிக்கி விட்டாய் சண்முகா, உன்னை இப்போது கலைத்து வந்தோம் சண்முகா. எங்களிடம் சிக்கி விட்டாய் சண்முகா, உன்னை இப்போது கலைத்து வந்தோம் சண்முகா. மங்களமாய் நகாற்றோட்டில் சண்முகா, மங்களமாய் நகாற்றோட்டில் சண்முகா, உந்தன் மலரடியை வைத்தாயே சண்முகா. நாடகத்தில் நேத்து வந்தாய் சண்முகா. இங்க ஒரு டிராமா நடந்துச்சா? நாடகத்தில் நேத்து வந்தாய் சண்முகா, உன்னை நழுவ விட்டு விட்டோமே சண்முகா, உன்னை நழுவ விட்டு விட்டோமே சண்முகா. பாடியவாய் தேனூர சண்முகா, எங்கள் பக்கத்தில் வரவேணும் சண்முகா. வண்டி உனை அடைத்தாளோ சண்முகா, வண்டி உனை அடைத்தாளோ சண்முகா,
அந்த வடிவேலை தொலைத்தாயோ சண்முகா, வடிவேலை தொலைத்தாயோ சண்முகா, கள்ளமிலா பிள்ளைகளை சண்முகா நீயும் கைகழுவி விட்டாயோ சண்முகா, இந்த கள்ளமிலா பிள்ளைகளை சண்முகா நீயும் கைகழுவி விட்டாயோ சண்முகா. ஓதுவார் ஜெகநாதன் சண்முகா, ஓதுவார் ஜெகநாதன் சண்முகா, உன்னை உளமுருக பாடினாரே சண்முகா, காதுகள் 12 சண்முகா அந்த கவி கேட்டு திறக்கலையோ சண்முகா, காதுகள் 12 சண்முகா அந்த கவி கேட்டு திறக்கலையோ சண்முகா. ஏறுமையில் ஏறி வரும் சண்முகா நீயும் இப்போதே வர வேணும் சண்முகா. ஆறுமுகம் ஏன் பெற்றாய் சண்முகா, ஆறுமுகம் ஏன் பெற்றாய் சண்முகா, எங்கள் அல்லதெல்லாம் தீராயோ சண்முகா, நனவினிலே வர வேணும் சண்முகா. நாங்கள் ஞானமில்லா பிள்ளைகள் தான் சண்முகா, நாங்கள் ஞானமில்லா பிள்ளைகள் தான் சண்முகா. அதனாலே கனவிலேனும் வரவேணும் சண்முகா, கனவிலேனும் வரவேணும் சண்முகா. உந்தன் காலடியில் கிடக்கின்றோம் சண்முகா, சிறவையிலே சன்னிதானம் சண்முகா, உன்னை சேர்த்து வைக்க மாட்டாரோ சண்முகா. கோவிலூர் சாமி வந்தார் சண்முகா, உன்னை கூட்டி வர மாட்டாரோ சண்முகா. இன்றைக்கு ராத்திரியே சண்முகா நீயும் கனவில் வரவேணும் சண்முகா. நினைச்சு படுங்க, சத்தியமா வருவான். இன்றைக்கு ராத்திரியே சண்முகா நீயும் கனவில் வரவேணும் சண்முகா. மன்றாடி மைந்தனல்லோ சண்முகா, மன்றாடி மைந்தனல்லோ சண்முகா, அந்த வள்ளலுக்கு பிள்ளையல்லோ சண்முகா. எத்தனை நாள் காத்திருப்போம் சண்முகா, எமக்கு இப்பிறவி போதும் ஐயா சண்முகா. எத்தனை நாள் காத்திருப்போம் சண்முகா, எமக்கு இப்பிறவி போதும் ஐயா சண்முகா. முத்தமிழே வித்தகனே சண்முகா, எங்கள் மூச்சடங்கு முன் வருவாய் சண்முகா, எங்கள் மூச்சடங்கு முன் வருவாய் சண்முகா. சிதம்பரத்துக்கு அந்த காலத்துல என்ன பேரு தெரியுமா? தில்லைவனம். சிதம்பரங்கிறது ரொம்ப பின்னால வந்த பேரு. நம்ம தேவாரத்துல சிதம்பரம் கிடையாது, நம்ம திருவாசகத்துல சிதம்பரம் கிடையாது. ஏன் திருமுறைகளிலேயே திருமந்திரம் தவிர மற்ற இடங்கள்ல தேடினாலும் கிடைக்காது. இது பின்னால வந்த பேரு சித்தம்பரம். இப்ப நம்ம எல்லாம் எங்க போறோம்? பாஸ்போர்ட் வேண்டாம், டிக்கெட் வேண்டாம், பைசா வேண்டாம், என் கூட வாங்க, நேர எங்க போறோம்? சிதம்பரத்துக்கு போறோம். தில்லைவனம். நம்ம மண்ணுல இருக்கிறோம். 5 பூதம் தெரியுமில்ல? வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, நீராகி, 5 பூதம். நம்ம மண்ணுல இருக்கிறோம். ஒரு காலத்துல தண்ணி கடல் மூழ்கி பெருசா வந்து இந்த மண்ணை அடிச்சுக்கணும். நமக்கு என்னைக்கு இருந்தாலும் சுனாமி தான் வேலை. மண்ணு எதுக்குள்ள போயிடும்? கடல் தண்ணியில போயிடும். கடல் தண்ணிய அதுக்குள்ள இருக்கிற வடவாமுகாக்கினி அப்படிங்கிற நெருப்பு உறிஞ்சி போயிடும். தண்ணியும் போச்சு. நெருப்ப காற்று அணைச்சுவிடும், காற்ற ஆகாசம் இழுத்துவிடும். எது மிச்சம்? ஆகாசம் தான் மிச்சம். ஆகாசம்னா என்ன தெரியுமா? நான் நிமிர்ந்து பார்க்கிறேன், மாவில தோரணம் அழகா தெரியுது. இந்த மாவில தோரணத்துக்கு என் கண்ணுக்கு இடைப்பட்ட வெளி, அதுக்குத்தான் ஆகாசம்னு பேர். வெளிய பார்க்க முடியுமா? தொட முடியுமா? முடியாது. இதுக்குத்தான் ஆகாசம்னு பேர். 5 பூத ஸ்தலங்கள். திருவண்ணாமலை போயிருக்கீங்களா? ஐயா சொல்லுங்க. ஆகா, அண்ணாமலையாக நினைச்சாலே மோட்சம். ஸ்மரணா தருணாசனை. அது நெருப்பு, தீ. மார்கழி மாசம் 4 மணிக்கு காலையில கோயிலுக்குள்ள போனா அனல் அடிக்கும், நெருப்பு. காஞ்சிபுரம் காமாட்சியினால் பிடிக்கப்பட்ட மண் சிவலிங்கம். அபிஷேகம் கிடையாது, புது சாத்துவாங்க. அது மண். மண்ணாச்சு, நெருப்பாச்சா?
திருவானைக்காவல் சிவலிங்கத்துக்கு கீழே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். நீர் ஏன் ஓடுது? காவேரி அளவுக்கு அது. காவேரி எவ்வளவு பள்ளமோ அந்த அளவுக்கு அந்த சிவலிங்கம் அங்க தண்ணீர் ஓடும். அம்மா உங்க பேரு காவேரி தானே? இதுவரை அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அவங்க பேரு காவேரி. நல்லா இருக்கட்டும். காவேரி இருந்தா தான் எங்க வாழ்க்கை தமிழ்நாட்டுல ஓடும். கர்நாடகத்துக்காக ஒத்துக்கிட்டா தான் காவேரியே தமிழ்நாட்டுல ஓடும். உங்களுக்கு நல்லா ஓடுது. அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். எப்படி தண்ணி எங்க? திருவானைக்காவல். சார் காற்று திருக்காலத்தி. சிவலிங்கத்துக்கு முன்னால இருக்கிற விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்? சிவலிங்கம் காற்று. போய் பாருங்க. ஆகாசம் சிதம்பரம். எல்லாம் ஒடுங்குற இடம் ஆகாசம். எல்லாம் ஒடுங்குற இடம் சிதம்பரம். எல்லா கோயில்லையும் 8 மணி 9 மணிக்கு அர்த்தஜாமம் பண்டிகை. சிதம்பரத்துல கடைசி 10:30 மணிக்கு பண்டிகை. எல்லா சாமியும் எங்க வந்து ஒடுங்குமா? சிதம்பரத்துல வந்து. ஏன்? பூதங்கள் எல்லாம் ஆகாசத்துல தானே ஒடுங்கணும். ஆகாசத்துக்கு அடிவே கிடையாது. அடுத்த யுகம் உண்டாகுதா? ஆகாசத்தில் இருந்து முதல்ல என்ன வரும்? காற்று வரும். அந்த காற்றில இருந்து அடுத்தாப்புல நெருப்பு வரும். நெருப்பில இருந்து அடுத்தாப்புல தண்ணி வரும். தண்ணியில இருந்து மண்ணு வரும். மண்ணுல இருந்து மனுஷன் வருவான். இந்த மண்ணுக்கு மனுஷனுக்கு அவ்வளவு தூரம். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை கிடையாது. அப்ப எல்லாம் எங்க போய் முடியும்? ஆகாசம். ஆகாச ஸ்தலத்துக்கு கனக சபை பேர். தங்கத்தினாலே மேலே ஓடு. அந்த ஓட்டல எத்தனை ஆணின்னு தெரியுமா? தங்கத்துல ஓடு. இங்க சிதம்பரம் மேல ஆணி. எத்தனை ஆணி தெரியுமாமா? 21,600 ஆணி. அது என்ன? ஒரு நாளைக்கு நம்ம விடுற மூச்சு. ஒரு நாளைக்கு நம்ம விடுற மூச்சு உட்கார்ந்த நாளைக்கு எண்ணி பாருங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேற பேச்சு இல்லாம மூச்ச பாருங்க. 21,600 மூச்சு. நம்ம இதயம்தான் அந்த சிற்சபை. அதுதான் கனக சபை. கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள்தான். கனக நிறவேதன் அபயமிட போது கரகமத சோதி பெருமாள்தான். திருக்குறள் பாட்டு பூரா விளக்கம் சொன்னா எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவீங்க, பிடிச்சிடும். அதனால பாட்டுக்கு பூரா இன்னைக்கு விளக்கம் சொல்லல. கனக சபை மேவும் எனது குருநாதன். ஆமா, கனக சபைன்னா சிதம்பரம் தானே. சிதம்பரத்துல நடனம் ஆடுறது முருகனா நடராஜாவா? அப்புறம் இவர் என்ன முருகனுக்கு சொல்றாரு? கனக சபை மேவும் எனது குருநாத கருணை நடராஜ பெருமாள் கான். அப்ப தனியா பாடணும். இவர் எப்படி பாடுறாரு? அருணகிரிநாதர். கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான். ஏமா நடராஜாவும் முருகேசனும் ஒண்ணுதானா? ஆமா. ஒரு அம்மாட்ட போய் கேட்டேன், உங்க திருநெல்வேலியில கெட்டிக்காரம்மா, மகா கெட்டிக்காரம்மா, அம்மா உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு 15 பவுன்ல ஒரு சங்கிலி பண்ணி போடுறாரு, இல்ல 15 பவுன்ல தங்க கட்டி சின்னதா கொடுக்கிறாரு, எது உங்களுக்கு பிடிக்கும்? என்னம்மா, சங்கிலியா தங்க கட்டியா? நம்ம பிடிக்கும். முதல்ல அந்த ஆளை பண்ணி போட சொல்லுங்க. அந்த அத்தா உட்கார்ந்து இருக்காரு. கல்யாணமாகி 25 வருஷம் ஆச்சு, ஒரு குண்டுமணி கூட பண்ணி போடல. சதி ஜாக்கிரதை. கல்யாணமாகி 25 வருஷம் ஆச்சு, ஒரு குண்டுமணி கூட பண்ணி போடல. நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க சொல்லுங்கம்மா, சங்கிலி வேணுமா இல்ல தங்க கட்டி வேணுமா? யாராவது சொல்லுங்க. தங்க கட்டியா? பாரு, சங்கிலிக்கு ஓட்டு ரொம்ப. ஆமா, ஏன் தெரியுமாமா?
அதான் கரெக்ட். தங்க கட்டிய வீட்டுக்குள்ள வச்சு போட்டுவோம், சங்கிலிய கழுத்துல போட்டு அடுத்த வீட்டுக்காரிக்கு காட்டுவோம். நோக்கமே அதானே. சங்கிலி எதுக்கு? நமக்கா அடுத்த வீட்டுக்காரிக்கா? நமக்கு எதுக்கு சங்கிலி? அடுத்த வீட்டுக்காரிக்கு தான் சங்கிலி. அவ பார்த்து நம்ம நோக்கமே அதானே. ஆடையும் அணியும் நமக்கு இல்லை, அடுத்தவங்க. எனக்கு எதுக்கு வேட்டி? உங்களுக்கா தனியா வேட்டி கட்டியிருக்கேன். எனக்கு எதுக்கு சட்டை? சங்க இலக்கிய நாட்டுடனே தமருகந்த ஆடையும் தாமுகந்த உணவு. தமர்னா கூட இருக்காங்க. ஆடை எதுக்கு? மற்றவனுக்காக. சோறு எனக்காக. எனக்கு எது ஒத்துக்குமோ அதைத்தான் சாப்பிடணும். அடுத்தவன் எதை மதிப்பானோ அதைத்தான் கட்டணும். தமருகந்த உடையும் தான் உகந்த ஆடை, தான் உகந்த உணவும். சரி, பரவாயில்ல. எது வேணா? சங்கிலி வேணும். இந்த பாருங்க, நடராஜாவுக்கும் முருகேசனுக்கு என்ன வித்தியாசம்? தங்க கட்டிக்கு நடராஜான்னு பேரு, தங்க சங்கிலிக்கு முருகப்பெருமான். எது வர்றது? சங்கிலிதானே வர்றது. அது இஞ்சி, இது சுக்கு. இஞ்சியில இருந்து அணிய சுக்கு வந்துச்சு. காஞ்ச இஞ்சி, கடல் தண்ணி, காலத்துல சொல்லி கொடுப்பாங்க. இப்ப பாபா பிளாக் ஷீப் எங்க காலத்துல அப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டு ஒண்ணுதான். அவன் 6 முகம், இவன் 5 முகம். இவர் ஐமுக சிவன், அவர் அறுமுக சிவன். சரி, இப்ப நடராஜாவும் முருகேசனும் கனக சபையில இருக்குது. நடராஜான்னு சொல்லாம முருகேசன் அருணகிரிநாதர் பாடி இருக்காரு இல்லையா? இந்த கனக சபைக்கு என்ன பெருமை? ரொம்ப வேகமா சொல்றேன். ஒரு ஆதி மாசம், ஆயில்ய நட்சத்திரம், நடராஜாவுடைய சிதம்பரம் கோயில். ஆமா, சிதம்பரம் கோயிலுக்கு போனேன்னு கையை தூக்குனீங்கல்ல. இப்ப கேட்கிறேன், அங்க எத்தனை வாசல்? சிதம்பரம் கோயில்ல எத்தனை வாசல்? நான் கையை காமிச்ச சொல்லிடுறேன். அப்புறம் என்ன? 4 வாசல். சரிதானா? மேற்கு வாசல் படியா அப்பர் சுவாமி வந்தார். கிழக்கு வாசல் படியா மாணிக்க வாசகர் வந்தார். வடக்கு வாசல் படியா சுந்தரர் வந்தார். தெற்கு வாசல் சீர்காழி ஞானசம்பந்தர் வந்தார். ஏன் 4 பேரும் ஒரே வாசல்ல வரப்படாதா? சண்டை இல்லை. ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. ஒண்ணு, கடவுள் எங்க அப்பா, நான் பிள்ளை. இதுக்கு பேரு சத்புத்திர மார்க்கம். திருஞான சம்பந்தர் அப்படி. 2வது, ஆண்டவன் தலைவன், நான் தொண்டன், நான் வேலைக்காரன், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்பர் சுவாமி, இதுக்கு பேரு தாச மார்க்கம். 3, கடவுள் நம்ம ஃப்ரெண்டு, என்ன வேணாலும் பண்ணலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். இதுக்கு பேரு சடமார்க்கம், சுந்தரன். 4வது, கடவுள் என்னுடைய காதலன், நான் காதலி. காதலன் காதலி, அவன்தான் எனக்கு கணவன், நான் அவனுக்கு மனைவி. இதுக்கு பேரு சன்மார்க்கம். இதுதான் மாணிக்க வாசக சுவாமி. நான்ல எதுப்பா தேவை? சும்மா சொல்லுங்க, உங்களை என்ன பெஞ்சு மேலே ஏற்ற போறேன்? ஒண்ணுங்க. இந்த நான்ல எது தேவை? ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப தூய்மையானது, ரொம்ப சிறப்பானது எது? அது அப்பாடி, அது அப்பாடி. அம்மா, மலர் அம்மாவுக்கு 100க்கு 200 மார்க். நல்லா காதலன் காதலி. ஆனா சன்மார்க்கம், மற்றதெல்லாம் சன்மார்க்கம்னு பேசுல. அதுக்குத்தான் சன்மார்க்கம். ஆன்மாவெல்லாம் காதலி, ஆண்டவன் மட்டும் காதலன். அவன் தான் ஆண் பிள்ளை. நம்ம எல்லாம் பொண்ணு வைத்திருந்தானே பிறந்தான். பெண் பிள்ளை அவன் ஒருத்தன் தான் ஆண் பிள்ளை. காதலன் காதலி. மாணிக்க வாசக சுவாமி சிதம்பரத்துல வடக்கு கோபுரம், 4 வாசல்ல 4 பேர் வந்தாங்க. ஏன் தெரியுமா? 4 மார்க்கம்னு காட்டுறதுக்காக.
ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. இந்த கோயிலுக்கு இப்படி வரலாம், இந்த பக்கம் வரலாம்ல, ஒரு வழி இருக்கு. இந்த 2 வழியும் போட்டா சிதம்பரம் கோயில் அர்த்தம். 4 பக்கம் 4 இருக்கட்டும். வடக்கு வாசல், வடக்கு வாசலுக்கு எதிர்த்தாப்புல சின்னதா ஒரு கோயில், அதுக்கு பேரு திருப்பெருந்துறை. அதுக்கும் திருப்பெருந்துறைன்னு பேரு. மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கிடைச்சது அந்த திருப்பெருந்துறை அல்ல, அது அறந்தாங்கி பக்கத்துல. இது சிதம்பரம் வடக்கு வாசல், திருப்பெருந்துறை, மாணிக்க நட்சத்திரம். சிவபெருமான் அங்கே இருந்து ஒரு அந்தன கோலத்துல வர்ற. நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் கடவுள் பேர் வச்சாரு. நீங்க நிறைய பாடி இருக்கீங்களா? ஏதோ பாடி இருக்கிறேன். பாடினதை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். இவர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் நிற்கிறாரு. வந்தவர் எழுதுறாரு, இவர் பாடுறார். திருவாசகம் எத்தனை பாட்டு? திருவாசகம் எத்தனை பாட்டு? மொத்தம் 658 பாட்டு. எத்தனை பாட்டு? 658 பாட்டு. நமசிவாய வாழ்க்கையோட தொடங்கி கடைசி 6 பெருவார் அச்சோடு அது வரைக்கும் 658 பாட்டு. நடராஜா சிவபெருமான் இப்ப அந்தன கோலத்துல வந்து நிக்க, நம்ம மாணிக்க வாசகர் சொல்ல எல்லாத்தையும் எழுதினாரா, கீழே கையெழுத்து போட்டார். மாணிக்க வாசகர் பெருந்ததை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் கையெழுத்து கொண்டு போய் நடராஜா கோயில்ல நடராஜாவுக்கு கீழே வச்சுட்டார். மறுநாள் ஆடி மாசம் மக நட்சத்திரம். கோயிலை திறந்தா இவ்வளவு 7. என் கைய பார்த்தீங்களா? இவ்வளவு 7. ஏட்ல என்ன எழுதியிருக்கு? மாணிக்க வாசகம் பெருந்ததை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் கையெழுத்து. இது நடராஜா எழுதியிருக்காரா? மாணிக்க வாசகர் சொன்னாரா? ஓடி போய் மாணிக்க வாசகரை கூட்டிக்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு வர்றாங்க. நீங்க எழுதின பாட்டை நடராஜா கைப்பட எழுதியிருக்காரு. சந்தோஷமா கூப்பிட்டுக்கிட்டே வந்தார். சாமி, நடராஜாவை பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன தெரியுது? ஒரு தெரியா காலத்து உள்புகுந்தன் உளம் பண்ணி கருத்திருத்தி உண்புக்கு கர்மையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாய் அணியே அணிகொள் தில்லை கண்டேனே. சிதம்பரத்துல பார்த்தேன். அம்மா மாணிக்க வாசக சாமி, உங்களுக்கு நடராஜா நினைப்பு எப்ப வந்துச்சு? உருத்தெரியா காலம். அது என்னையா உருத்தெரியா காலம்? அம்மா வயிற்றுக்குள்ள, அப்பா உடம்புலேருந்து அம்மா வயிற்றுக்குள்ள போனது ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியாத காலம். கர்ப்பத்தில் இருக்குது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தானே ஐயா ஆண் பெண்ணு தெரியும். சந்தேகம் இருந்தா டெஸ்ட் டியூப் பேபி நிறைய உற்பத்தி பண்ணக்கூடிய டாக்டர் ஜெயபாலகிட்ட கேட்டுக்கிடுங்க. ஆமா, உருத்தெரியா காலம். ஆனா பெண்ணான்னு தெரியாத காலம், உருத்தெரியா காலத்தை பாடினாரா? முடிஞ்சு. இதுக்கு பொருள் சொல்லுங்கள். பொருள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். நடராஜா காமிச்சார், ஜோதி வந்தது, மறைஞ்சிட்டார். திருவாசகத்துக்கும் நடராஜாவுக்கு சம்பந்தம் உண்டா? இப்ப கேட்கிறேன். திருவாசகத்துக்கு முருகனுக்கு சம்பந்தம் உண்டா? திருவாசகம் 658 பாட்டு. எங்கேயாவது முருகன் வராரா? இதெல்லாம் கேட்ட யாருக்கு சார்? சிவபெருமான் வர்றார். சிவபெருமான் அங்கேயும் வந்தாரு, எங்களை கூட்டிக்கிட்டு ஈப்போவில இருந்து இங்கேயும் வந்திருக்காரு. வந்திருக்காரா? சிவபெருமான் திருவாசகத்துல வருவார். அம்மா, முருகனை பத்தி பாட்டு இருக்கா? இன்னொன்னு கேட்கிறேன், பிள்ளையாரை பத்தி பாட்டு இருக்கா? கிடையாது. ஒரு வரி கூட மாணிக்க வாசகர் பிள்ளையார பாடல. ஏன்? பிள்ளையார் வணக்கம் வருவதற்கு முன்னாலேயே மாணிக்க வாசகர் காலம் முடிந்திருக்கு. முருகனை பாடுறாரா? 2 இடத்துல பாடுறார். 2 இடத்துல. 9வது தலைப்பு. திருவாசகத்துல மொத்தம் 51 தலைப்பு. 9வது தலைப்பு இந்த பெண்களை கூடி சுண்ணம் அடிக்கிறது, திருப்பொருள் சுண்ணம். அதுல பாடுற
யார? முருகன். வேலன் தாதைங்கிறார். வேலன்னா யாரு? முருகன் தானே. நல்வேலன் தாதை, நன்மை தரக்கூடிய வேலை தாங்கிய பெருமானுக்கு அப்பா நல்வேலன் தாதை. இன்னொரு இடம் திருவுந்தியார் தெரியுதா? கோலச்சடையற்கே உந்தி பல குமரன் தந்தாரே உந்தி பல. குமரன்னா யாரு? முருகன். குமரனுக்கு அப்பா யாரு? சிவபெருமான். அதனால ரெண்டு இடத்துல பார்க்கிறார். திருவாசகத்துல பிள்ளையாருக்கு இடம் கிடையாது, முருகனுக்கு ரெண்டு இடம். அப்போ திருவாசகம் நடராஜாவையும் பாடுது, முருகனையும் பாடுது. அதனால ரெண்டு ஒண்ணு இருக்க. இந்த ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சு போறேன். நடராஜா ஆடுவார். என்னென்னவெல்லாம் ஆடுது, எல்லாம் ஆடுது. அவர் ஆடலைன்னா உலகம் நடக்காது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகம் ரவுண்டா இருக்கல, இப்படித்தானே இருக்கு பட்சம். அந்த உலகம் ரவுண்டுன்னா நடுப்புள்ளி இருக்கணுமா இல்லையா? மைய புள்ளி. உலகத்தினுடைய மைய புள்ளி எங்கே இருக்கு? அமெரிக்காரன் ஆராய்ச்சி பண்ணான், 1000 கணக்கு போட்டான், கடைசி கண்டுபிடிச்சான் உலக உருண்டையின் மைய புள்ளி இந்தியாவில் இருக்கிறது. புறப்பட்டு இந்தியாவில வந்து கணக்கு போட்டான். பம்பாயில இருக்கா, கல்கத்தாவில இருக்கா, டெல்லியில இருக்கா, சென்னையில இருக்கா? எங்க இருக்கு? சிதம்பரத்தில் இருக்குது. இன்னும் கணக்கு போட்டான். சிதம்பரத்துல எங்க இருக்கு? நடராஜா கோயில் இருக்கு. நடராஜா கோயில் பெருசு, அங்க எங்க இருக்கு? எந்த இடத்திலே? சிதம்பரத்திலே நடராஜா ஒரு காலை தூக்கி, இடது பதம் தூக்கி, வலது பதம் ஊன்றி எந்த இடத்தில் ஆடுகிறாரோ அங்கேதான் உலகத்தினுடைய மையப்புள்ளி இருக்கிறது. புரியுதா? சிதம்பரத்துக்கு எவ்வளவு மரியாதை. இப்போ ஆகாசஸ்தானம் ஒரு பக்கம், உலகத்தின் மையப்புள்ளி ஒரு பக்கம். அங்க இருந்து சுத்தனா அது சுத்தம். நடராஜா அங்க இருந்து ஆடுகிறார். நடராஜா ஆடுனா என்னென்ன ஆடும்? ஒரு பெரிய பாட்டு. விரித்த செஞ்சடையாட பதன சந்திரன் நாட விரிகமல நயனமாட வெண்முருவன் நிலவாட. நடராஜர் சிரிப்பற மாட்டாரா? அருமையா சிரிப்பாருமா. குனித்த உருவம் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு. நம்ம தான் பதிலுக்கு சிரிக்க மாட்டேங்கிறோம். என்னைக்காவது கோயில்ல போய் நடராஜாவை பார்த்து நம்ம சிரிச்சோமா? சிரிச்ச நம்மளை பார்த்து 2 பேர் சிரிப்பேன். எங்க ஊர்ல ஒருத்தன் நடராஜாவுக்கு முன்னால நின்று திருவாசகம் படித்து கண்ணீர் தொட்டு பக்கத்துல உள்ளவன் தோல்ல கைக்க வச்சான். நான் திருப்படேன். அண்ணே என்னண்ணே? மணிப்பரசு தொலைச்சு வச்சான். அவனுக்கு மணிப்பரசு தொலைக்கத்தான் கண்ணீர் வருமே தவிர மகாதேவனை நினைச்சா கண்ணீர் வராது. திருவாசகம் படிச்சா கண்ணீர் கொட்டும். சரி, இப்ப நடராஜா என்னென்ன ஆடுது? விரித்த செஞ்சடையாட வதன சந்திரன் நாட விரிகமல நயனமாட வெண்முருவன் நிலவாட நன்னு தமருகமாட வீசும் ஒரு செங்கையாட. ஒரு கை அப்படி வீசி கிடக்கு. தரித்த புலி அதழாட அபயகரமாட இரு தங்கு தோல் பூசலாட தாங்கு நூலாட மேலோங்கு நீராட ஒளிர் தன் பவள மேனியாட. நடராஜா உடம்பு பவளம், குறித்த உருவம் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேலையில் பால் வெண்ணீரும். இது இங்கே இந்த பாட்டு. உரித்த கரி உரியாட உலகங்கணம் ஆட உபய பரிபுறமும் ஆட ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் விதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட நின்றாடும் திருநடனம் என்று காண்பேன் ஜெகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிற்றொரூபானந்தனே. இவனுக்கு ஆடுதா? முருகப்பெருமான் ஆடுறாரா? உங்களுக்கு தெரியுமா? நம்ம சாமி அத்தனையும் டான்ஸ் ஆடுற. சமணத்துல டான்ஸ் ஆடக்கூடாது. சமணத்துல டான்ஸ் கூடாது. நடனம் கலை. கலை கிட்ட போனீங்கன்னா மனசு காமத்தில ஈடுபடும். கடவுள்கிட்ட போகாது. நடனம் கூடாது.
கோயில்ல நடனம் கூடாது. யாரு? சமணர். நம்ம நம்ம சாமி அத்தனையும் டான்ஸ் ஆடு. பிள்ளையார் ஆடுறாராமா? நர்த்தன நடனம். நர்த்தனம்னா என்ன? புரியுதா? நடராஜா ஆடுறாரா? ஐயோ, அவர் ஆடாட்டி நம்ம பேச முடியாது. இந்த காளி அவ ஆடினதுனாலதான் இவரே ஆட ஆரம்பிச்சார். காளி மாதா ஆடுறானா? அற்புதமா ஆடுறான். நடராஜா ஏன் ஆட ஆரம்பிச்சார் தெரியுமா? ஆரம்பத்துல அவர் ஆடிக்கிட்டு தான் இருக்காரு. சிதம்பரத்துல அதை காமிச்சார். முதல்ல ஏன் காமிச்சார் தெரியுமா? 2 பேரும் தவம் பண்ணாங்க. ஒருத்தர் புலிக்கால் முனிவர் யாக்கரபாதர், இன்னொருத்தர் பாம்பு பதஞ்சலி. பாம்பும் புலியும் கேட்டுதான், அதுக்காக அவர் ஆடிக்கிறார். எங்கூர் புலவன் ஒருத்தர் வந்தார். நடராஜா ஏன் ஆடிக்கிட்டே இருக்கிறது? பாம்பும் புலியும் பக்கத்துல இருந்தா ஆடாம என்ன செய்வது? இதெல்லாம் ஒரு வேடிக்கை. ஆடினாரா? முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி ஆடுற மாதிரி முருகப்பெருமான் ஆடுறாரா? அதை சொன்னா 2 சமம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். முருகன் ஆடுறாரா? நடராஜா இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன். எல்லாரும் ஆடுறாங்க. நம்ம சாமி அத்தனையும் ஆடுது. பிள்ளையார் ஆடுறாரு, நடராஜா ஆடுறாரு, காளி மாதா டான்ஸ் ஆடுறா, முருகப்பெருமான் கடைசியா ஆட போறாரு. நம்ம பெருமாள் ஆடுறாரா? காளிங்க நர்த்தனா காண்டீபன் மைத்துனா பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழவாயினிலே குலதிசை வன்மை புகழ்ந்திடுவோம். பாத்தியா? பாம்பு மேல ஆடுறாரு. எல்லா சாமியும் ஆடு. முருகன் ஆடுறாரா? முருகன் ஆடுனா எதெல்லாம் ஆடுது. நடராஜா ஆடுனா எதெல்லாம் ஆடுமோ அதெல்லாம் முருகன் ஆடுனா ஆடுது. அப்ப என்ன அர்த்தம்? நடராஜா சீக்கிரத்து முருகன். அதுக்குத்தான் கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள். எங்கே ஆடுறாரு? அருணகிரியார் கலை. அவரை வச்சு அவரை பற்றி சொல்லணுமா இல்லையா? பல ஊர்களுக்கு சுத்தினார் அருணகிரியார். கடைசி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். நினைக்க முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை. ஸ்மரணா கருணாசனை. திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. அருமையா பாடுறாரு. அங்கே ராஜா யாரு தெரியுமா? பிரபுட தேவ மகாராஜா. பார்க்கிறான், இவர்கள் நல்லா பாடுறாரா? எல்லாரும் கேட்கிறாங்க. அங்கே ஒரு காளி உபாசனை. மந்திரம் சொன்னா காளி வருவான். உபாசனை. அவனுக்கு பேர் சம்பந்தாண்டான்னு பேர். அவனுக்கு ஆத்திரம். நமக்கு போட்டியா ஒரு ஆள் வந்துட்டாரே. ராஜா அவரு பின்னால போறானே. ஆமையில பொல்லாத ஆமை ஏது தெரியுமா? பொறாமை. ஆமை புகுந்த வீடு உருப்படாது. ஆமையினா பொறாம புகுந்த வீடுன்னு அர்த்தம். அடுக்காடு என ஒரு பாவி திருச்செத்து தீயுடி உயித்து விடும். நம்ம வாழ்க்கையிலே கழித்து விடும். இவனை ஒழிக்கணும். மகாராஜாட்ட போனா சம்பந்தாட்டா. மகாராஜா, நான் மந்திரம் சொல்லி காளியை கொண்டாரு. இந்த அருணகிரியார் முருகனை கொண்டாரு வர ராஜா பார்த்தேன். இவங்க சண்டையில 2 பேரையும் ஓசிய நம்ம பார்த்துட்டு போயிடலாம். முருகனை யாரு பார்க்கிறது? சரி, அருணகிரியார கேட்டான். அருணகிரியார் சொன்னார், முருகன் திருவுள்ள மதுவானா நடக்கும். கோயில் வாசல் திருவண்ணாமலை கிழக்கு கோபுரம் பார்த்திருக்கீங்களா? 11 நிலை. மீனாட்சி கோவில் கூட 9 தான். திருவண்ணாமலையில கிழக்கு கோபுரம் 11 நிலை. இந்த நேர் பின்னால உள்ளது என்ன கோபுரம்? கிழக்கு நேர் பின்னால என்ன இருக்கணும்? பேய் கோபுரம். தெரியுமா ஐயா? என்ன பேரு? பேய் கோபுரம். ஒரு தரம் போனேன். ஐயா ஐயா அது பேய் கோபுரம், போகாதே. என்ன கோயில் என்ன பேய் கோபுரம்? அப்பானா விசாச கோபுரம், பேய் கோபுரம் கிடையாது. ஒரு பெரிய சொன்னார், அது ஒண்ணும் இல்லைங்க, கிழக்கு கோபுரம், நேர் பின்னால மேற்கு கோபுரம். ஈஸ்ட் வெஸ்ட் தானே மேற்கு கோபுரம். படுவாங்க பயிலுங்க. மேற்கு கோபுரத்தை மேற்கு கோபுரம், மேற்கு கோபுரம், மேய் கோபுரம், பேய் கோபுரம் ஆக்கிட்டாங்க. புரியுதா? திருவண்ணாமலை கிழக்கு கோபுரம். பெரிய கூட்டம் வந்துருச்சு. ரமண பகவானுக்கு
அருள் கொடுத்த பாதாள லிங்கம் அங்கதான் பக்கத்துல இருக்கு. எல்லாரும் கூட்டிட்டாங்க. ராஜா வந்து உட்கார்ந்து இருக்கிறான். காளியும் முருகனும் காட்சி கொடுக்க போறாங்க. வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார், அருள் புரியக்கூடிய தெய்வங்கள் இரண்டு. ஒன்று ஞான அம்பிகை, இன்னொன்று ஞான பண்டிதன். ஞான அம்பிகைன்னா யாரு? ஞான பண்டிதன்னா ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. ஞான பண்டிதன் முருகன். எளிதில் அருள் தரக்கூடிய தெய்வங்கள் ரெண்டு வரப்போகுது. திருவண்ணாமலை பூரா காத்து கிடக்கு. சம்பம் தாண்டான் வந்தான். உடம்புல பூரா குங்குமம். மந்திரத்தில் ஆரம்பிச்சு. இந்த மந்திரம் சொன்னா காளி வரணும். காளி புறத்தான். முருகன் போய் மணியில தந்தான். இந்த பாரு, இந்த மந்திரம் சொல்றான், நான் போய் காட்சி அம்மா பொறாமட்டாங்க போகாது. இல்லை, மந்திரம் சொன்னா நான் போகணும். சரி போக. அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு வந்து மத்த எவனுக்கும் தெரியக்கூடாது. புரியுதவர்களுக்கு? கடவுளா பார்த்து கண் கொடுத்தாத்தான் நம்ம கடவுளையே பார்க்க முடியும். காண்பாரியார் கண்டுதலாய் காட்டாக்காதே. கடவுள் காட்டினாத்தான் பார்க்க முடியும். இன்னைக்கு இங்க வந்து திருக்குறள் கேட்கணும்னு யார் யார் தலையில எழுதி இருக்கோ அவங்கதான் இங்க வருவாங்க. மத்தவங்க இழுத்து போர்த்திட்டு தூங்குவாங்க. சரிதானே? காண்பாரியார் கண்டுதலாய் காட்டாக்காதே. அம்மா போகாதீங்க. இவன் பொறாமக்காரன், அவனுக்கு மட்டும் காமிச்சிட்டு வந்த அம்பாள் பராசக்தி காளி மாதா கம்பீரமா வந்தான். வெளிவெளி மண்ட திடிவர தாளம் போட, வெறும் வெளியில் இறந்த கடியோடு பூதம் பாட, களித்தாடும் காடி சாமுண்டி கங்காடி அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. பாரதியார் பாடுறாரு காளி மேலே. எல்லாம் காளி காட்சி கொடுத்தாளா? இவன் பார்த்தான், ஒருத்தனுக்கு தெரியல. காளி எங்க? இந்தா என்னைய கைய காட்டுற ஒருத்தை காண. ராஜாவுக்கு கோபம் வருமா வராதா? கடும் கோபம் வந்து ஒரு பொட்டலை காட்டி காளிங்கிற முடியல. புரிச்சுட்டான். முருகா, அருணகிரிநாத சாமி, நீங்க முருகனை காட்ட முடியுமா? அவன் நான் கூப்பிடுறேன், அவன் தெரிஞ்சிடும். அப்பதான் நம்ம ஓதுவாரிய கடைசியா பாடினாரு. என்ன பாட்டு? அதல சேடனாட. முருகன் வந்தா அவன் ஆடிக்கிட்டே வருவான். எதெல்லாம் ஆடுமா? பூமியை தாங்குற அதல சேடன் ஆதிசேஷன் ஆடுவாராம். அதல சேடனாராட. அப்புறம் என்ன? எல்லாம் பரிசைக்கு ஆடு. அதல சேடனாராட. அதுக்கு பூத வேதாடம் உடல் விட்டு போச்சு. அவை ஆட எல்லாம் ஆடிக்கிட்டே வருதான். முக்கியமானது யார் யாரு ஆடினாங்க தெரியுமா? மதுர வாணி தானாட. வாணினா யாரு? சரஸ்வதி ஆடினானா. சரஸ்வதி ஆடினா பிரம்மா தன்னால ஆடித்தேன் தீரணும். மதுர என்ன கூட்டுக்காரு? மதுர வாணி தானாட, மலரின் வேதனாராட, மருகு வாங்குளோராட, மதியாட, மனச மாமியாராட. முருகனுக்கு மாமியார் யாரு? மகாலட்சுமி. மாமியார் ஆடுனா மாமனார் ஆடணுமா இல்லையா? அவர் யாரு? நெடிய மாமனார். ஓங்கி உலகிழந்த உத்தமன் அவர் ஆடுனார். மதுரவாணி தானாட, மலரின் வேதனாராட, மருகுபாடுகளோராட, மதியாட, மனச மாமியாராட, நெடிய மாமனாராட. மயிலுமாடி நீ ஆடி வரவேணும். எல்லாம் ஆடுறாங்க. மயில் ஆடுது. முருகன் உட்கார்ந்தார். ஆடு மயில் கொண்டாந்து சேர்த்து. மயில் என்ன ஆடும் பரி சேர்த்து. முருகன் கம்பீரமா தூண்ல காட்சி கொடுக்கிறான். கம்பத்து இளையனார் எல்லாம் பார்க்கிறாங்க. முருகா 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 கும்பிடுறாங்க. நடிக்கிற மாதிரி நடன கோலத்துல முருகன் பெருமான் காட்சி கொடுக்கிறான். ஏன்? நடராஜாவும் முருகனும் ஒண்ணு. முடிக்கிறேன். திருச்செந்தூர்ல ஆவணி மாசமும் மாசி மாதமும் திருவிழா நடக்கும். திருவிழாவில் முருகப்பெருமான் பச்சை சாத்தி வருவார், வெள்ளை சாத்தி வருவார்,
சிவப்பு சாத்தி வருவார். அது என்ன வெள்ளை சாத்துறது? நான் படைக்கிறேன். படைப்புக்கு அடையாளம் வெள்ளை. பச்சை நான் காப்பாற்றுகிறேன். சிவப்பு நான் அழிக்கிறேன். முருகப்பெருமான் இன்னைக்கு சாயந்தரம் சிவப்பு சாத்தி வருவார். அப்போ பின்பக்கம் நடராஜா இருக்காங்க. ஒரே சப்பரமுள்ள முருகனை நடராஜாவை அலங்காரம் பண்ணி இருப்பாங்க. இந்த பக்கம் முருகன், பின்னால நடராஜா. நான் பார்க்கிறேன் வருஷம் சிவப்பு சாத்தி. மறுநாள் காலையில வெள்ளை சாத்தி வருவாய். நான் படைக்கிறேன். ஒரு 10-11 மணிக்கு பச்சை சாத்தி வருவாய். நான் காப்பாற்றுகிறேன். ஆயிரக்கணக்கில் கூட்டம் வரும். அந்த கூட்டத்துக்கு முன்னால ஒரு புண்ணியவான் அருமையான பாட்டுகள், திருப்புகழ் பாட்டுகள் எல்லாம் பாடிக்கிட்டே வருவார். அவருக்கு பேரு கஜ பூஜை சுந்தர சுவாமிகள். அவருக்கு அடுத்த பட்டம் தான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற குமரகுருபர சுவாமி. சாமி சரிதானே? நான் பாட கேட்டிருக்கேன், அருமையான பாட்டு. இப்ப திருப்புகழ் சபைக்காரங்க போய் அங்க அருமையா பாடிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னேன்? ஒரு பக்கம் நடராஜா, ஒரு பக்கம் முருகன், ரெண்டு ஒன்று என்று காட்டுவதற்காக திருப்புகழ். அது கனக சபை மேவும் எனது குருநாதர் கருணை முருகேச பெருமாள். கனக நிறவேதன் அபயமிட போது கரகமல சோதி பெருமாள் காண். முருகன் சின்ன குழந்தையா இமயமலைக்கு மேல கைலாசத்துக்கு பக்கத்துல அப்படி விளையாடிட்டு இருந்தான். முருகனுடைய மூத்த தம்பி யாரு தெரியுமா? வீரபாகு. அந்த ஆள் அந்த பக்கம் நிற்கிறார். இந்த சின்ன குழந்தை இதுக்கு என்ன ஒரு 6-7 வயசு வச்சுக்கிட்டு அவனுக்கு வயசா உண்டு. முருகனுக்கு எத்தனை வயசு இருக்குமா சொல்லுங்க? முருகனுக்கு இப்ப எத்தனை வயசு? டேட் ஆஃப் பர்த் இருந்தா தானே வயசு. டிஓபி இருந்தா தான் வயசு. டிஓபி இருந்தா தான் டிஓடி. டேட் ஆஃப் பர்த் உள்ளவனுக்கெல்லாம் டேட் ஆஃப் டெத் உண்டு, வயசு உண்டு. இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிறந்ததே கிடையாது. ஒரு திரு முருகன் வந்தாங்க, உதித்தனன் உலகம் சூரியன் உதிக்கிறான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் வயசே கிடையாது. முருகன் விளையாடிட்டு இருக்காங்க. பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 4 தலை. கேள்விக்கு பதில் சொல்லத்தான் இப்படி காட்டுறது. 4 தலை. பிரம்மாவுக்கு பேர் தெரியுமா? திக்குவாயன். என்ன பேர் சொல்றது? திக்குவாயனா? ஆமா, 4 மூளைக்கு 4 பக்கம் 4 தலை. மேற்கு திக்கில ஒரு தலை, கிழக்கு திக்கில, வடக்கு திக்கில, தெற்கு திக்கில, திக்குக்கு ஒரு தலை, திக்குக்கு ஒரு வாய். அப்பாங்க திக்குவாயன் தானே. ஞானமுள்ள திக்குவாயன் 4 வேதம் சொல்கிறான். ஞானமுள்ள திக்குவாயன் 4 வேதம் சொல்கிறான். பிரம்மாவுக்கு 4 தலை. அப்படி திமிரோட நடந்து போற முருகன் இங்க உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு கும்பிடு போடலாம். நேற்று பிறந்த பையன், நான் பார்க்க வந்த பையன். இந்த திமிர் இருக்குமல்ல, போனாரா? வீரபாகு. இந்த போறது யாரு? பிரம்மா. நான் கூப்பிட்டேன், கூப்பிடு இந்த குழந்தை முடிச்சுட்டேன், அதோட முடிச்சிருந்தேன். இங்க இருந்து வீரபாகு போனாரா? ஏன் 4 முகம்? எப்படி? ஏன் 4 முகம்? திரும்பினா உன்னை 6 முகம் கூப்பிடுது. புரியுதா? ஏ உனக்கு 4 முகம் தாண்டா, அங்க அவருக்கு 6 முகம் தான். உன்னோட பெரிய ஆளு இதெல்லாம் வாரியாசன். ஏன் 4 முகம்? உன்னை 6 முகம் கூப்பிடுது. திரும்பினா வந்தான். நீ யாரு? பிரம்மா. உனக்கு என்ன வேலை? உலகத்தை படைக்கிறது. படைக்கிறதுக்கு எது ஆதாரம்? வேதம். வேதத்துக்கு தொடக்கம் என்ன? ஓங்காரம், பிரணவம். வேதத்தை சொல்லு. ஓம். நிறுத்து. ஓம்னா என்ன அர்த்தம்? தடுமாறான், தவிக்கிறான். ஏய்யா, ஓங்காரத்துக்கு பொருள் சொல்லு தெரியல, நீ எல்லாம் படைக்கிறியா? நீ படைச்சினா படைக்கப்பட்ட உயிர்கள், ஆன்மாக்கள், உடம்பு, அதெல்லாம் படைக்கிறது. அது
கெட்டுதையா போயிடும். குட்டு நானா எத்தனை குட்டு? 4 குட்டு. 4 அடையில நமக்கு வாத்தியார் ஒரு குட்டு தானே குட்டு வந்து நல்ல வேலை ஒரு தடவை 4 குட்டு. தாளம் விடும் குட்டில தாளம் பார்த்தானா திருப்புகள் தாளம் விடும் புலவனே ஜெயில போடு போட்டாச்சு. படைப்பு நீக்கி நான் படைக்கிறேன். முருகப்பெருமான் எல்லாம் பண்றார். முருகன் படைச்சா அந்த உடம்பு எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்கும். தப்பு செய்தது உலகத்தில எல்லாம் தூய்மையா இருந்தா பண்ணின பாவங்களை அனுபவிக்க முடியாது. கஷ்டம். எல்லாம் சிவபெருமான் போய் சொல்ல நந்தி என்ன முருகன் போய் பிரம்மாவை விடுதலை பண்ணிச்சு. நந்தி இங்கே வந்த பிரம்மாவை விடுதலை பண்ணி அப்பா கட்டளை அப்பாவே வர சொல்லு. அதுக்கு யாரு வரணும்? அப்பாவே வர. அவர் ஓடி வந்தார். அப்பாவே போயிட்டார். காலில் விழுந்தார். முருகன் கும்பிட்டார். என்ன செய்ய? பிரம்மாவை விடுதலை பண்ண வீரபாகு விடுதலை பண்ண வந்தாச்சு. காலில் விழுந்து கும்பிட்டான். 2 பேரும் கட்டை முடிஞ்சுதா போயிட்டான். இப்போ கேட்கிறார் முருகப்பெருமானை பார்த்து சிவபெருமான், ஏன்பா பிரம்மாவுக்கு தெரியாத ஓங்கார பொருள் உனக்கு தெரியுமா? முருகன் என்ன சொல்றார் தெரியுமா? இருக்கிறபடி இருந்து கேட்டால் சொல்லுவோம். அப்படின்னா என்ன? வாத்தியார் உட்கார்ந்து இருக்கணும், பையன் நிக்கணும். பையன் யாரு? சிவபெருமான். வாத்தியார் யாரு? முருகன். இவருக்கு பொழுது உண்டு. அவரு சிவபெருமான் என்ன பண்ணாரு? அந்த கடையெல்லாம் கடந்து நிற்கிறாரு. ஆதி ஜோதி மணிமொழி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தந்தை அப்படி நிற்கிறாரு. இவருக்கு உட்கார்ந்து எப்படி இருக்கும்? முருகன் என்ன பண்ணாரு? தோல்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு. அப்பா தோல்ல. எந்த தோல்ல? வலது தோல்ல. எவ்வளவு வளர்ந்தாலும் தோல் வளரும்ல. காதுக்கு பக்கத்துல வச்சிருக்காரு வாயை. எங்க ஓங்கார பொருள் சொல்லு பொருளை சொன்னார். அவரு கேட்டாரா? சந்தோஷமா இருந்தது. தூக்கி இந்த தோல்ல வச்சுக்கிட்டார். முருகா இன்னொரு முறை சொல்லு. ஒரு தடவை சொன்ன மண்டையில் ஏறாரு. நம்மள மாதிரி இன்னொரு முறை சொல்லு சொன்னார். ஏன் தெரியுமா? அது அப்பா காது, வலது பக்கம். இது அம்மா காது. இடது பக்கம் யாரு? அம்மா தானே. இது அம்மா காது. என்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தந்தைய தாயா. நீ நல்லா சொன்ன அம்மாவுக்கு தாண்டா பிடிக்கும். இந்த தோல்ல எடுத்து இது பாடு. அருணகிரிநாத சாமி பார்த்திருக்கார். சிவனார் மனம் முடிவ உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ஸ்ரீ குருநாதா. கனக சபை மேவும் எனது குருநாதன். யாருக்கு குருநாதன்? எந்த தட்சிணாமூர்த்தி உலகத்துக்கெல்லாம் குருநாதனோ அந்த குருநாதனுக்கும் குருநாதன். கனக சபை மேவும் எனது குருநாத கருணை. கருணை அவன் கருணைக்கு எல்லையே கிடையாது. கருணையை பத்தி பேசினா ரொம்ப நேரம் ஆயிடும். எல்லாரும் மன்னிச்சுக்கிடுங்க. அடுத்த வருஷம் பேசுவோம். நம்மெல்லாம் ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்தோம்னா அடுத்தது உடனே கொடுக்க மாட்டோம். புரியுதா? புரியுதா? இன்னும் புரியல. முடிச்சுட்டேன். நான் பழனிக்கு போறேன். பழனியில படி ஏறுறேன். பழனி 600 சொச்சம் படி ஏறித்தான் போறேன். ஆண்டவன் கால பலத்தை கொடுக்கிறான். அவன் படியில ஏற ஏற நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படி மேல ஏறலாம். ஏறலாமா இல்லையா? உன் படியில் ஏறி உனை வாழ்க்கும் நாடெல்லாம் என் தகுதி ஏற இது கரத்தால் தூக்கி விட்டாய். அம்மா முருகனுக்கு விழா நடத்தினா நல்லா இருப்பமா இல்லையா? ஒவ்வொரு படி ஏறி போறேன். கீழே பிச்சைக்காரன் 10 பேர் உட்கார்ந்து. நான் 1 ரூபா வச்சிருந்தேன். 10 ரூபா ஒவ்வொரு ரூபா ஒவ்வொருத்தனுக்கும் போடணும். இந்த முன்னால முதல்ல உட்கார்ந்த பாருங்க, அவனுக்கு 1 ரூபா போட்டேன். அடுத்தவனுக்கு போட்டேன். அடுத்தவனுக்கு போட்டேன். இந்த முதலாளி என்ன பண்ண? எந்திரிச்சு வந்து இங்க உட்கார்ந்துட்டேன். புரியுதா? போட்டனா? இவனுக்கு இப்பதானே போட்டான். அங்க உட்கார்ந்தானே இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். ஆனா ஏமாறுறாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளு. ஏய், அங்க உட்கார்ந்தவன் இங்க வந்து உட்கார்ற. ஏண்டா என்ன ஏமாத்தவ பாக்குற? போடா.
போயிட்டான். நான் பணத்தை போட்டனா மேல ஏறினா முருகனுக்கு முன்னால போய் நிற்கிறேன். முருகன் ரொம்ப அழகா நிற்கிறான். எந்த ஒரு படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர் தான் முடிக்கின்றலை முருகா என்கிறை முசியாமனுக்கு விடுக்கின்றலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்பி விம்பி நடிக்கின்றலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கு இல்லையே. அழகா நிற்கிறான். நான் கும்பிடுறேன். முருகா, உன்னை நான் மறக்க முடியாது. நான் படிப்பு வேணும்னு கேட்டேன், நீ படிப்பை கொடுத்தேன். படிப்பை முடிச்சனா வேலை வேணும்னு கேட்டேன், நான் என்ன கையில இருக்கிற வேலையா கேட்டேன்? வேலையத்தானையா கேட்டேன், கொடுத்தேன். சந்தோஷம். கல்யாணம் வேணும்னு கேட்டேன், நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். குழந்தை வேணும்னு கேட்டேன், 3 பிள்ளைய கொடுத்தேன். பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். இப்போ எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் நிற்கிறேன். அந்த வீட்டை வாங்கலாம்னு நினைக்கிறேன். முருகா, கொஞ்சம் கருணை காட்டு. பின்னால யாரோ சிரிக்கிறாங்க. இது யாரா? நான் பேசுறத கேட்டு சிரிக்கிறேன். பார்த்தா இந்த வந்து உட்கார்ந்தானே பிச்சைக்காரன். இந்த கடைசியில இருந்து முதல்ல இருந்து உட்கார்ந்தாங்க. சிரிக்கிறேன். ஏன்டா சிரிக்கிற? சாமி, இந்த முருகன் கிட்ட நீங்க இத்தனை கேட்டு இருக்கிறீங்க, அதை கொடுத்துருங்க. நான் உங்கள்கிட்ட 1 ரூபாய்க்கு அப்புறம் இன்னும் ஒரு ரூபா தான் கேட்க உட்கார்ந்தேன். என்னை நாய விரட்டினாப்புல விரட்டி விட்டீங்க. புரியுதாம்மா? எனக்கு முருகனுக்கு உள்ள வித்தியாசம். வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட பெறாது உதவும் பெருமானே, வெறுக்காம கொடுப்பானா போதும். முன்னால நல்லா கேட்கிற சபை. இப்படி சபை எங்களுக்கு கிடைக்காது. எல்லாருக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கங்களை தெரிவித்து, இதை நடத்தக்கூடிய பெருமக்களுக்கு பொருந்திய தேசம் புகழும் குறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெந்தனிட்டு எல்லா பெருமக்களையும் வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.